இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் வித் ஸ்டீஃபன் ராஜ் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்கப் பிரியும். அறிந்து கொள்ள வேண்டியவற்றை அறிந்து அதற்கேற்ப அடக்கத்துடன் நடந்து கொள்வோரின் பண்பை உணர்த்தும் பாராட்டுகள் குவியும். இப்படி ஒருவரை நம்ம பார்க்கணும்னா இன்றைய பேச்சாளரை பார்க்கலாம். நம்ம ஆண்கள் அனைவரும் கருவுற்று 4 வாரங்கள் தாய் கருவுல இருக்கப்ப 4 வாரங்கள் பெண்மையாதான் இருக்கிறோம், பெண்ணாதான் கருவுறுவோம். இந்த 4 வாரங்கள் கழிச்சுதான் அதுக்கு பிறகுதான் ஆணாக மாறுகிறோம். சோ நமது ஒவ்வொருவரின் தொடக்கமும் பெண் தான். இந்த பெண்மை நமக்குள்ளும் இருக்கிறது. இந்த பெண்மையை நாம் எப்பொழுதும் பாராட்ட வேண்டிய ஒரு நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும், இருக்கிறோம் என்ற உறுதியை நாம் அனைவரும் தர வேண்டும். கடந்த கால வரலாறுகள்லாம் பார்த்தோம்னா நமக்கு பெண்மையை எப்படி நடத்தினாங்க, பெண்களை எப்படி நடத்தினாங்க, இன்றும் பல இடங்கள்ல பெண்கள் எப்படி நடத்தப்படுறாங்க என்ற அந்த விஷயங்கள்லாம் நம்ம நோக்கும் போது நமக்கு பல விஷயங்கள், பல செய்திகள் காதுக்கு வரும்போது நமக்கு கஷ்டமா இருக்கு. இதையும் மீறி பல பெண்கள் நம்மிடையே சாதித்து கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்குள்ள திறமை, இது அளவு கடந்த திறமை இருக்கு. இந்த திறமையை எல்லோரும் வெளிக்கொண்டு வர வேண்டும். அந்த முயற்சியில் எத்தனை பேர் எடுக்கிறார்கள் என்றால் மிக குறைந்த சிலரே. இதற்கு நாம் ஆண்கள் ஒத்துழைப்பும் மிகவும் அவசியமாகிறது. பண்டைய காலத்தில் பெண்கள் தம் மனசுல பட்டதை தைரியமா எடுத்து சொல்லியிருக்காங்க அவர்களுடைய கவிகள் மூலமா. இது நமக்கு வரலாறு சொல்கிறது, சான்றுகள் சொல்கிறது. அப்பவே பேசியிருக்காங்க. அந்த தன்மை நடுவுல ஒரு காலகட்டத்துல குறைக்கப்பட்டு விட்டது. மறுபடியும் அது இப்போ செழித்தோங்குகிறது. இந்த நிலையில நம்மிடையே இன்று உரையாற்ற போகிறவர் ஒரு பெண்மணி, சிறந்த பெண்மணி, அமைதியானவர், எழுத்தாளர், கவிஞர், முனைவர் பட்டம் பெற்றவர், கவிஞர் ஜோதி, சக்தி ஜோதி, ஐயம்பாளையம் என்ற இடத்துல இருந்து வராங்க. இன்றைக்கு நம்மிடையே என்ன உரையாற்ற போறாங்கன்னா, சமகால பார்வையில் சங்கப்பெண் கவிதைகள் அப்படின்ற தலைப்புல தான் நம்மகிட்ட பேச போறாங்க இன்னைக்கு. அவரை பற்றிய ஒரு சிறு விஷயம் சொல்ல வேண்டும். அவரை பற்றி ஒரு சிறு குறிப்பு சொல்லணும்னா, எம்ஃபில் பண்ணியிருக்காங்க, எம்ஏ, எம்ஃபில், தமிழ்ல பிஹெச்டி பண்ணியிருக்காங்க, நிறைய புக்ஸ் எழுதியிருக்காங்க. பொயட்டிக்கல் புக்ஸ், நீளம் புகும் சொற்கள், கடலோடு இசைத்தல், எனக்காக ஆகாயம், காற்றில் மிதக்கும் நீளம், தீவுரங்கம் காடு, சொல் எனும் தானியம், இப்படி பல புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. சங்கப்பெண் கவிதைகள், ஆண் நன்று பெண் இனிது, என்ன ஒரு அருமையான தொடர் பாருங்க. ஆண் நன்று பெண் இனிது, இப்படி ஒரு புக் எழுதியிருக்காங்க. நிறைய பேச்சுக்கள், கான்ஃபரன்ஸ், உமன் ஸ்டேட் இன் வேர்ல்டு வைட் யுஎஸ்ஏல பேசியிருக்காங்க. வின்னிங் த வே ஃபார் உமன் ஸ்ரீலங்கால பேசியிருக்காங்க. இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் உமன் எம்பவர்மெண்ட் சென்னை, காமன்வெல்த்
ரைட்டர் செமினார் இன் நியூ டெல்லி. ஸோ இப்படி பல நிகழ்ச்சிகளை பேசியிருக்காங்க, அவார்டு வாங்கியிருக்காங்க. யங் போயட் அவார்டு தமிழ் தேனி டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சிற்பி அவார்டு ஃபார் யங்ஸ்டர், யங் போயட் அப்படின்னு ஒரு அவார்டு வாங்கியிருக்காங்க. திருப்பூர் தமிழ் சங்கம் அவார்டு கொடுத்துருக்கு. கிரீன் ஷீல்ட் அவார்டு பை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள்ல தன்னை முன்னிறுத்தி பல சிறப்பு மிகுந்த பெண்மணி நம்மிடையே என்று இருக்கிறார். ஒரு சிறந்த ஆளுமை, சிறந்த பேச்சாளர், சிறந்த கவிஞர். அவர் மூலயமா நாம இன்னைக்கு ஒரு விதமான கற்றலை தெரிந்து கொள்ள போகிறோம். உங்கள் உரையை நீங்கள் தொடங்கலாம் சக்தி ஜோதி. அனைவருக்கும் வணக்கம். மைண்ட் யுவர் மைண்ட் வித் ஸ்டீஃபன் ரஸ் என்கிற இந்த நிகழ்வுல என்னோடு இணைந்திருக்கக்கூடிய நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை மீண்டும் முறை தெரியப்படுத்துகிறேன். இந்த மாலை நேரத்துல வந்து பேசுவதற்கான இந்த நிகழ்வு தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருப்பதை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் நிகழ்வு கலந்துக்கல. ஆனா இங்க வர்றதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான தலைப்புல எல்லாம் நம்ம இங்க பேசப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன பார்வையை நான் பார்த்தேன். இப்ப எனக்கு கூட தோணுச்சு, நம்ம ஏன் இடையில கூட வந்து பார்த்துட்டு இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி வருத்தமா கூட இருக்கு. ஆனா இன்றைக்கு உங்களோட இணைஞ்சு கொள்வது வழியாக உங்களை அறிந்து கொள்வதும் தொடர்ந்து நான் உங்களோடு பயணிப்பதற்கான ஒரு சிறப்பாக இது இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அதற்காக அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பேச்சிற்காக தலைப்பு கேட்டப்போ சங்க இலக்கியத்தை பத்தி பேசலாமா அப்படின்னு சொல்லி ஸ்டீஃபன் ரஸ் சொல்லும்போது ஓகே அப்படின்னு சொல்லி, அப்போ இந்த புத்தகம் வந்து சங்க பெண் கவிதைகள் அப்படிங்கிற ஒரு புத்தகம் குங்குமம் தோழி பத்திரிகையில 2015-17 வரைக்கும் தொடராக எழுதின ஒரு புத்தகம். அதன் அடிப்படையிலேயே அந்த தலைப்பவே இன்றைக்கு பேசுவதற்கு கொடுத்ததற்கான ஒரு முக்கியமான ஒரு காரணம் வந்து சங்க பெண்பார் புலவர்கள் மட்டுமல்ல, இன்றைக்கு எழுதி கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் பலரும் பேசப்பட வேண்டிய இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் தான். ஏன்னா இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள்ல பார்க்கும்போது நிறைய பெண்கள் வந்து பேசுவதற்காக அல்லது எழுதுவதற்காக வெளியில வர்றாங்க. இத்தனை பேர் வரும்போது எத்தனை பேருக்கான அடையாளம் நமக்கு கிடைத்திருக்கிறது, கவனப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை பேருடைய அடையாளம் நமக்கு முழுமையாக நமக்கு வாய்த்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களின் அடிப்படையில தான் வந்து இன்றைக்கு நான் வந்து உங்களோட தலைப்பை கொடுத்தேன். சங்க பெண்பார் புலவர்களை நம்ம பற்றி பேசுவதற்கு முன்பாக ஒரு சின்ன உரையாடலாக ஒரு விஷயமாக ஒரு சின்ன சின்ன கேள்விகளோடு ஒரு பயணமாக இந்த பேச்சு தொடங்கட்டுமே அப்படின்னு பார்த்தேன். இப்ப நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய நமக்கான தேவைகள் என்னவா இருக்கு, நம்மளோட பிரச்சனைகள் என்னவா இருக்கு, ஏன் நம்ம வந்து சங்க இலக்கியத்தை பத்தி இன்னைக்கு பேசணும் அப்படிங்கிற நிறைய இடங்கள்ல என்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி, நம்ம ஏன் சங்க இலக்கியத்தை பேசணும். கிட்டத்தட்ட 2007க்கு பின்பு சங்க இலக்கியங்களை நான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். படிக்க தொடங்கும் போது முதல் முறையாக எங்க அண்ணன் வந்து என்கிட்ட சொன்னாங்க, நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி, நான் கவிதை எழுதுவதற்காக வரப்போ வந்து என்கிட்ட கேட்டாங்க, நீ நிறைய சங்க இலக்கியம் எல்லாம் படின்னு சொன்னாங்க. நானும் படிச்சிருக்கேனே அப்படின்னு சொல்லும்போது, இல்ல இதெல்லாம் பரீட்சைக்காக படிச்சதா இருக்கும், இன்னும் கொஞ்சம் நீ ஆழமா படிக்கணும் அப்படிங்கிறதா சொன்னாங்க. பரீட்சைக்கு படிக்கிறது வேற, நீ ஒரு படைப்பாளராக 20ஆவது நூற்றாண்டு கடந்து நீ வந்து எழுதி உன்னுடைய பெயர் நிற்கணும் அப்படின்னு நீ நினைச்சீங்கன்னா 2வது நூற்றாண்டு எழுதிய, அதற்கு முன்பு எழுதிய பெண்களை நீ தெரிஞ்சிருக்கணும், படைப்புகளை தெரிஞ்சிருக்கணும், மொழியினுடைய வேர் எங்க இருக்கு அப்படிங்கிறத நீ தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லி அண்ணா சொன்னாங்க. அப்புறம் இப்போ சமீபத்துல எனக்கும் எங்க அண்ணாக்குமான ஒரு உரையாடல். அந்த உரையாடல்ல அவர் என்கிட்ட கேட்டார், என்ன செய்துட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது, நான் படிச்சுட்டு இருக்கேன். என்ன படிச்சுட்டு இருக்கிற, எப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன உரையாடல் அவருக்கு. அப்போ நான் அவர்கிட்ட சொன்ன பதில் வந்து, நான் இன்னும் எவ்வளவு தெரிஞ்சுக்காம இருக்கேன், நான் படிக்கவே இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு நான் சொன்னேன். அவர்கிட்ட ஒரு 13 ஆண்டுகளுக்கு முன்பு நான் தான் படிச்சிருக்கிறேன்னு சொன்னேன். ஆனா 13 ஆண்டுகளுக்கு பின்பு நான் சொன்ன வார்த்தை வந்து, நான் இன்னும் என்னெல்லாம் படிக்கல, எதுவுமே இவ்வளவு படிக்காம இருக்கனே அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு சொன்னேன். அப்படி சொல்லும் போது
நான் சங்க பெண்பார் புலவர்களை 45 பெண்பார் புலவர்கள் தாயம்மாள் அரவாணனுடைய பட்டியலில் இருந்து அந்த பெயரை நான் எடுத்துக்கிறேன். அவங்களுடைய ஏன்னா நான் அவங்களையே நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதற்கு மேலும் கூட பெண்களுடைய பெண்பார் புலவர்கள் எழுதப்பட்டிருப்பதற்கான அவர்கள் எழுதியது தொகுக்கப்படும் போது பெயர் சேர்க்கப்படாமல் இருப்பதற்கான காரண காரியங்கள் இருக்கலாம் அல்லது விடுபட்டு இருக்கலாம். இந்த அடிப்படையில தாய்மால் அரவாணன் ஒரு பெண்ணாக இருக்க இதை நான் எடுக்கிறேன். ஏன்னா இதுல எண்ணிக்கையில பல வேறுபாடுகள் இருக்கு. 29, 49, 65 அப்படிங்கிற வேறுபாடு சொல்றாங்க. இந்த 473 புலவர்கள் எழுதியிருக்கிறதுல ஒரு 10% பெண்கள் எழுதியிருக்கிறாங்க. அவர்களுடைய பாடல்கள் ஒரு 2000 ஆண்டுகள் கழித்தும் நம்முடைய கைக்கு கிடைத்திருக்கிறது. அப்போ இந்த இடத்தை தான் நான் பார்க்கிறேன். அப்போ இந்த பெண்பார் புலவர்களை பற்றிய சமகால ஒப்பீடோடு திரைப்படங்களோடு சமகால சம்பவங்களோடு ஒப்பீடு பண்ணின ஒரு தொடர் அது 3 ஆண்டுகள் தொடராக எழுதியிருக்கிறேன். இதே போல சங்க இலக்கியத்துல ஆண் மைய கருத்துருவாக்கம் என்கிற தலைப்பில் சங்க அதாவது மானுடவியல் தோற்றத்திலிருந்து சங்க காலம் வரைக்கும் தாய் வழி சமூகமானது எப்படி தந்தை வழி சமூகமான உருவாக்க பெற்றது அப்படிங்கிற இந்த இடத்தை தொடுவதற்காக தந்தை வழி சமூகம் ஆண் மைய சமூகமாக எப்படி இருந்தது, அதற்கான தேவை என்ன, அந்த தேவை என்பது நிலம், உடல், மனம் அப்படிங்கிற இந்த மூன்றும், இந்த நிலத்தை ஆளுமைப்படுத்த ஆண் விரும்பியதன் நோக்கம் பெண்ணினுடைய உடலை ஆளுமைப்படுத்துவதற்காக பெண்ணுடைய மனதையும் அதை ஆளுமை செய்வதற்காக மொழியையும் அவன் கையாண்ட விதத்தை என்னுடைய ஆய்வில் நான் செய்திருக்கிறேன். இப்ப இதற்கெல்லாம் பின்புதான் எனக்கு தெரியுது நம்ம இன்னும் எவ்வளவு படிக்காம இருக்கோம் சங்க இலக்கியத்துல. நம்ம இன்னும் படிக்க வேண்டிய விஷயம் சங்க இலக்கியம் மட்டுமே, அதற்கு பின்பு எவ்வளவோ இருக்கிறது. அப்போ இந்த விஷயத்துல இருந்துதான் நான் இந்த இன்னும் கொஞ்சம் நுட்பமாக சங்க இலக்கியத்தை வாசிப்பதற்கான ஒரு இடத்தை நான் தொடங்கிட்டேன். அப்போ இன்றைக்கு நம்ம ஏன் சங்க இலக்கியத்தை வாசிக்கணும்னு என்கிட்ட நிறைய பேர் கேட்டுருக்காங்க. சங்க இலக்கியம் உங்களுக்கு சுமையா இல்லையா, அது ஏன் நீங்க இவ்வளவு நோக்கி போகணுமா அப்படின்னு கேட்போது சங்க இலக்கியம் என்னுடைய வேர் அப்படின்னு இப்போ ஆழமாக சொல்ல முடிகிறது. அப்போ எப்படி சொல்லலாம் அப்படின்னா சங்க இலக்கியத்துல பார்க்கக்கூடிய தலைவன் தலைவி எல்லாம் லட்சிய தலைவன்களையும் தலைவிகளையும் நமக்கு அடையாளம் காட்டுகிறார்கள். ஒரு சமூகமானது இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் எழுதப்பட்டது சங்க அகப்பாடல்கள். சங்க அகப்பாடல்களில் பேசப்பட்டிருக்கக்கூடிய தலைவன் தலைவியே தான் சங்க புறப்பாடல்களில் இருக்கிறார்கள் என்று நம்ப கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா பெயர் சொல்லப்படாமல் குறிப்பிடப்படக்கூடியதுதான் சங்க அக இலக்கியங்கள். அப்போ இந்த அடிப்படையில இன்றைக்கு நம்முடைய நாம சந்திக்கக்கூடிய பெண்களும் ஆண்களும் சந்திக்கக்கூடிய எந்த வயதில் இருப்பவர்களும் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்ன அப்படின்னு சொன்னா ஆண் பெண் உறவை நாம எப்படி வச்சுக்கிறது. இது ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு சிக்கல் நம்ம முன்னாடி இருந்துகிட்டே இருக்கு. இப்ப நமக்கு என்னென்ன அடிப்படையா தேவை இருக்குது, உணவு, உடை, இருப்பிடம், இதை நோக்கி நம்ம ஓடிட்டே இருக்கோம். எந்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய பொருளாதார சூழல்ல இருக்கவங்களுக்கும் சந்திக்கக்கூடிய ஒரு விஷயமே ஆண் பெண் நட்பு உறவு. அப்போ இதை ஏன் அப்ப இலக்கியம் படிச்சுட்டா சங்க இலக்கியத்தை படிச்சுட்டா நமக்கு தெரியுமா, புரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா இலக்கியமே நம்ம இன்னும் கொஞ்சம் கூடுதலாக மனிதர்களை புரிந்து கொள்ள, நம்மை நாமே புரிந்து கொள்ள அமைக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். அப்போ புறம் சார்ந்து பல்வேறு விஷயங்கள் நமக்கு மாற்றம் அடைஞ்சிருக்கும். சங்க காலத்தில் இருந்த கருப்பொருள்கள் என்று சொல்லப்பட்ட ஒரு 10 கருப்பொருள் சொல்லி தொல்காப்பியத்தில் குறிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா அங்கே இருந்து நமக்கு இன்றைக்கு காலகட்டத்தில் இந்த கருப்பொருள்களை நம்ம குறிப்பிடனா எண்ணற்ற கருப்பொருள்கள் சொல்லலாம். அப்படி கருப்பொருளுடைய எண்ணிக்கை மிக அதிகமாக நமக்கு இருக்கிறது. ஆனா அகப்பாடல்களில் பேசப்பட்ட விஷயங்கள் காதல், காமம், பிரிவு என்பது இன்றைக்கும் அப்படியே இருக்கிறது. அந்த உணர்வு, அடிப்படையான அந்த உணர்வில் இருக்கக்கூடிய சாரமானது அப்படியே இருக்குது. ஆனா அன்றைக்கு பேசாத பல விஷயங்களை இன்றைக்கு நாம பேசுறோம் கவிதையில. இது ஒண்ணுதான் பெரிய வித்தியாசம். அன்றைக்கு பேசப்படாத விஷயம் ஒரு காதலில் அன்பில் நிகழ்த்தப்படக்கூடிய துரோகமோ வஞ்சகமோ நமக்கு வெளிப்படுத்தப்படாமல் இருந்திருக்கும். ஆனா இன்றைக்கு அவையெல்லாம் நமக்கு கண் முன்பாக தெரிகிறது. இப்போ இந்த நட்பு அப்படின்னு சொல்லும் போது அன்பு, நட்பு இதுல எல்லாம் பால் வேறுபாடு இல்லைங்கிறத சங்க பாடல்கள்ல சொல்லலாம். அந்த சங்க பாடல்களை விட பல இடங்கள்ல நம்ம பார்க்க முடியாது. இந்த மாதிரி ஆண் பெண் பேதமற்ற நட்பையும் கூட நம்ம பார்க்கக்கூடிய ஔவையாரினுடைய பாடல்கள்ல அது மிக தெளிவாக வெளிப்படும். சிறிய கற்பரினே எமக்கேயும் மன்னேன்னு சொல்லக்கூடிய ஔவையாருடைய பாடல் அதியமானுக்கும் ஔவையாருக்கும் மன்னன், அந்த மன்னனிடம் இவர் விரலி மரபை சேர்ந்த ஒரு புலவர். இந்த பெண்ணை அவர் எப்படி பார்த்துக்கிறார் அப்படின்னு சொன்னா புலவு நாரும் கையால் கைவரும் அப்படின்னு சொல்லி ஒரு வரி வரும்.
அதாவது கையில வந்து அவர் வந்து நல்ல கறி சமைச்சு அந்த உணவை கொஞ்சம் போல கல்லு கிடைச்சதுன்னா அதை வந்து அவ்வைக்கு கொடுக்கிறார். அதற்கு கொஞ்சம் அதிகமா கிடைச்சதுன்னா அவளுக்கு கொடுத்து அவ பாட கேட்டு அதிகமா சாப்பிடுறாரு. என்ன இந்த மாதிரி தன்கிட்ட கொஞ்சம் உணவு கிடைச்சதுன்னா எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுக்கிறார். அவர் அது வந்து அந்த மாதிரி வந்து அவருடைய அன்பானது எப்படி எல்லோர் மீதும் இருக்குதுன்னு சொல்லும்போது, ஒரு பெண்ணை அவ வந்து நல்லா சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவருடைய தலையை கூந்தலை நீவி தலையை நீவி அந்த உழவு நாரக்கூடிய கைகளால் அவர் சாப்பிட சொல்றார். அப்படி ஒரு இடத்தை வந்து ஒரு ஆண் பெண் நட்புக்கு ரொம்ப அற்புதமா காட்டக்கூடிய இடம் தான் சங்க பாடல்களை நம்ம பார்க்கக்கூடிய இடம். இப்ப இந்த இருபால் நேசத்தை மிகச் சரியாக நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய இடத்துல வந்து நம்ம சங்க இலக்கியத்தை நம்ம பார்க்க முடியும். ஒரு காஃபி சாப்பிடும்போது நமக்கு அடி நாக்குல இருக்கக்கூடிய ஒரு கசப்பு எப்படி இருக்கும், அந்த காஃபியினுடைய சுவை அதுதான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது மாதிரி நம்ம கிட்ட எல்லார்கிட்டயுமே சொல்ல முடியாத, வெளியில பகிர்ந்துக்க முடியாத அவமானம் இருக்கும். வெளியில பகிர்ந்துக்க முடியாத ரகசியமான பல்வேறு வேதனைகள் இருக்கும், வலி இருக்கும், துயரம் இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம எங்க போய் நம்ம வந்து தீர்த்துக்க முடியும் அப்படின்னு சொன்னாக்க, இந்த மொழியின் வழியாக நாம் அடையக்கூடிய ஒரு இடம் தான் இலக்குங்கிறது இந்த கவிதையும் இலக்கணமும் இலக்கியமாக இருக்கு. அப்ப நம்ம அவமதிக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை பல இடங்கள்ல வந்து நம்ம எங்க காயப்படுறோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு தெரியாத யாராவது ஒருத்தர் ரோட்ல போறவங்க யாராவது நம்ம கிட்ட இடிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா கூட நம்ம லேசா ஒரு முகம் சொல்லிச்சுட்டு போயிடுவோம், இல்ல திட்டிட்டு போயிடுவோம். ஒருவேளை அவங்க இடிச்சு மோதி காலே ஒடிஞ்சு போனா கூட நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு இப்படி ஒருத்தர் வந்து இடிச்சுட்டான் அப்படின்னு நம்ம சொல்லுவோமே தவிர, அது ஒரு பெரிய விஷயமா நம்ம கையில சுமந்துட்டு போக மாட்டோம், மனசுல சுமந்துட்டு மாட்டோம். ஆனா நமக்கு வேண்டிய யாராவது ஒருத்தர் அவமதிச்சாங்கன்னா, ஒரு சொல்லால் அவமதிக்கும் போது அது எங்கு வரை நம்ம அழைத்து செல்லும் சொன்னா தற்கொலை வரைக்கும் கூட அழைத்து செல்லும். சில நேரங்களில் கொலைகள் கூட நிகழ்த்தப்படும். இப்படியான விஷயத்தை எல்லாம் வந்து நம்ம இன்றைக்கு சந்திக்கக்கூடிய பல்வேறு உளவியல் சிக்கல்களை கூட நம்ம சங்க இலக்கியங்களை ஆழ்ந்து படிக்கும்போது நமக்கு அதிலிருந்து ஒரு தீர்வு கிடைப்பது போல, ஒரு நெருக்கத்தை உணர்த்துவது போல அப்படி இருக்கும். இந்த மொழியானது பண்பாட்டு ரீதியில வந்து பல்வேறு மாற்றங்களுக்கு உட்பட்டதாகத்தான் இருக்கும். ஆனா மொழியில் இருக்கக்கூடிய அதிநாதமானது நமக்கு வந்து எப்போதுமே மாறாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்த்துக்க வேண்டியிருக்கிறது. இந்த புறம் மாறினாலும் அகம் மாறாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். தூதுங்கிறது ஒரு காலத்துல வேறு விதமா இருந்தது. ஆனா இன்றைக்கு தூதுங்கிறது நம்ம மொபைல் போன்ல இருக்கக்கூடிய ஒரு செயலியின் வழியாக நம்ம தூதுங்கிறது மொபைல் போனே நமக்கு வந்து ஒரு தூதுதான். அப்போ இந்த தூதுங்கிறதுக்கான ஒரு முறை மாறி இருந்தாலும் கூட நம்முடைய அக உணர்வு அதை இயக்கக்கூடிய உணர்வானது ஒரே விதமாக இருக்கிறது. அதாவது காத்திருப்புங்கிற ஒரு சொல் வந்து ஒரு காலகட்டத்திற்கு வந்து மிக நீண்ட காலமாக இருக்கும். ஒரு பெண் வந்து தன் வாழ்நாள் முழுக்க கூட காத்துட்டு இருப்பாளா இருக்கும். இன்றைக்கும் பல பெண்கள் வாழ்நாள் முழுக்க காத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஒரு பெண் காத்திருக்கிறாள் அப்படிங்கறதுதான் என்னுடைய ஒட்டுமொத்த கவிதைக்குமான ஒரு சாரமாக நான் எடுத்துட்டு இருக்கிறேன். அதாவது சொல்ல போனா இன்றைக்கு நான் ஏன் எழுதணும், என்ன போல நிறைய பெண்கள் ஏன் எழுதிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற இடத்துல வந்து என்னுடைய கவிதைகளானது பேசப்படக்கூடிய விஷயம் வந்து பெண்ணினுடைய காத்திருப்பு குறித்தது. ஒரு ஆண் அவன் தந்தையாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மகனாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம். யாரோ ஒரு ஆணுக்காக ஒரு கன நேரமோ அல்லது தன் வாழ்நாள் முழுக்கவோ கூட ஒரு பெண் காத்திருக்கிறார். அப்ப அந்த பெண்ணினுடைய காத்திருப்புங்கிற அந்த ஒரு நிலையின் மீதுதான் இந்த ஆண்களுடைய உலகமானது இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு பெண் தன்னுடைய வீட்டில் அவர் காத்திருக்கல அப்படின்னு சொன்னா ஆணினுடைய இயக்கமானது இந்த விதமாக இருக்குமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். இந்த சங்க பாடல்கள்ல வந்து ஒரு புறப்பாடல் ஒரு பாடல் இருக்குது. அதாவது அவ வந்து விருந்தாக ஆகிறா அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடல் இருக்கு. விருந்து அப்படின்னு சொன்னாக்க இன்றைக்கு ஒரு பெண்ணிய பார்வையில ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி கூட நம்ம கேட்கலாம். அது எப்படி ஒரு பெண் விருந்தாக முடியுமா அப்படின்னு கேட்கலாம். ஆனா அந்த காட்சி ரொம்ப முக்கியமான காட்சி. அதாவது ஒரு எப்படின்னா ஒரு பொருள் தேடி போன ஒரு தலைவன் திரும்பி வருவதற்கும் போருக்கு சென்ற ஒரு தலைவன் திரும்பி வருவதற்கும் மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறது. அப்ப இந்த போருக்கு சென்ற தலைவன் திரும்பி வர்றான் அப்படின்னு சொன்னா அப்ப அது வந்து எவ்வளவு பெரிய விஷயமா இருக்க முடியும். பாக்குறவங்க சொல்றாங்க, அவளை பார்த்துட்டு இவங்க வந்து இன்றைக்கு வந்து ஒரு விருந்து இருக்கு, விருந்தேர் பெற்றினல் திருந்திலையோடே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் ஒக்கூர் மாசாத்தியரோட பாடல். ஒக்கூர் மாசாத்தியார்னு சொன்ன உடனே நமக்கெல்லாம் நினைவுக்கு வரக்கூடிய பாடல்கள் வேறு பல பாடல்கள் இருக்கு. பெண்களுடைய உடலை ஆயுதமாக்கிய பல்வேறு பாடல்கள் இருக்கிறது. அப்போ ஒரு பெண் இந்த பெண் பாரு தன்னுடைய முதல் நாள் தன்னுடைய தகப்பனை இழந்து, அடுத்த நாள் கணவனை இழந்து, மூன்றாவது நாள் மிகப்பெரிய திடத்தோடு பால்மனம் மாறாத தன் குழந்தையின் கையில் வேலினை கொடுத்து போருக்கு அனுப்புகிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் நமக்கு ஒக்கூர் மாசாத்தியரை குறித்து நினைவுக்கு வரும். ஆனா இந்த பாடல் முல்லை திணையில் பேசப்படக்கூடிய இந்த பாடல் வந்து போருக்கு சென்ற ஒரு தலைவன் திரும்பி வரும்போது அவர் இன்றைக்கு விருந்தாக இன்று ஒரு நல்ல ஒரு விருந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லும் போது
அந்த சூழலை வைத்து அந்த பாடலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விதமாக இருக்கிறது. அவளுக்கு அவன் விருந்தாகிறானா, அல்லது அவனுக்கு அவள் விருந்தாகிறாங்களா, இருவருமே அந்த இடத்துல எந்த விதமான உறவு முறையில அவங்க வந்து நெருக்கமாகறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறித்த ஒரு நல்ல பாடலாக அந்த பாடலை நம்ம கருத முடியும். அப்ப மனித மன உணர்வு உறவு ரீதியான மன உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய பல்வேறு பாடல்களை நம்ம வந்து சங்க இலக்கியத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற இடத்துலதான் நம்ம இந்த பாடலை பார்க்கிறோம். இன்னொரு குறுந்தொகை பாடல்ல சொல்றாங்க, தலைவர் இன்றைக்கு இந்த பெண்கள் கிட்ட நம்ம வந்து ரொம்ப எளிதாக ஆண்கள் அணுக முடியுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அது ரொம்ப கடினமான விஷயம் தான். எந்த காலகட்டத்திலயுமே பெண்களை ஆண்கள் அணுகிறதுங்கிறது வந்து மேலோட்டமாக பார்வைக்கு பார்த்தா ரொம்ப சீக்கிரமா அணுகிடுவாங்க, பெண்களை வீழ்த்திட முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு மேலோட்டமான ஒரு சொல்லாதான் நான் எப்பவுமே பாக்குறேன். இது காலகாலமாக இந்த மானுடவியல் தோற்றத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நிகழ்ந்த பல்வேறு விஷயங்கள்ல ஒரு பெண்ணிடம் ரொம்ப எளிமையா நான் வந்து ஒரு கவிதையில எழுதியிருப்பேன். ஒரு பெண்ணின் நிர்வாணத்தை காண்பதை விட கடினமானது ஒரு பெண்ணிடம் இருந்து மனம் கணிந்த முத்தத்தை பெறுவது அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பேன். அப்போ இந்த இடத்த ஏன் சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க, இந்த நிலத்தின் மீது ஆணுக்கு இருந்த விருப்பமானது, அந்த விருப்பத்தின் அடிப்படையில் பெண் உடல் மீது கற்பு அப்படிங்கிற ஒரு செயல் நிகழ்த்தப்படுகிறது. அது உடல் மீதான கற்பாக அது நிகழ்த்தப்படுகிறது. உண்மையிலே கற்புங்கிற ஒரு சொல்லுக்கு வந்து கற்பனப்படுவது பிறர் நெஞ்சு புகாமைன்னு சொல்லி தொல்காப்பியர் சொல்றாரு. ஆனா அதே வந்து கற்பனப்படுவது சொல் திறம்பாமைன்னு சொல்லிட்டு ஔவையார் சொல்றாங்க. இது வந்து இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய விஷயம். பிறர் நெஞ்சு புகாமல் இருப்பதும், அது சொன்ன சொல் பிறழாமல் இருப்பதும் ஆணுக்கும் பொருந்தும், பெண்ணுக்கும் பொருந்தும். இங்கு பெண்ணுடைய உடல் இதில் பேசப்படவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா இந்த கற்புங்கிறதுக்கான அடையாளமானது இன்றைக்கு காலகட்டத்துல நம்ம மாறி இருக்குது. ஆனா இந்த கற்புங்கிற அடிப்படையில பெண்ணினுடைய உடலை தனக்கு தான் சம்பாதித்த சொத்து, அந்த நிலத்தின் மீதான பற்று, இதுதான் வந்து பெண் உடல் மீதான கற்புங்கிற ஒரு விஷயத்தை தனக்கே பிறந்த ஒரு குழந்தைக்கு தன்னுடைய சம்பாத்தியமானது போய் சேர வேண்டும் அப்படிங்கிற இடத்துல ஆண் வந்து அவளை கையகப்படுத்துறான். அவளுடைய உடலை வந்து கையகப்படுத்துவதற்கு அவளுடைய மனதை கையாளுறாங்க. மனதை எப்படி கையாளுறாங்க அப்படின்னு சொன்னாக்க, அவகிட்ட வந்து நீ எனக்கு கட்டுப்பட்டு இருக்கணும்னு சொல்லி ஒரு வாள் கொண்டோ வேல் கொண்டோ பெரிய பெரிய ஆயுதங்களாலோ வந்து அவன் தனக்கு உகந்தவளா அவன் மாத்தல. அது காலப்போக்குல நிகழ்ந்த ஒரு விஷயம். தேவையின் அடிப்படையில் காலப்போக்கில் நிகழ்ந்திருக்குது. அவன் வந்து மிக நீண்ட தூரம் கடினமான பாதையில பொருள் தேடி போய் அலைஞ்சு வர்றான். அப்ப அலைஞ்சு வரக்கூடிய அவனுக்கு வீட்டில் இந்த பெண் காத்திருக்கிறார். இந்த காத்திருக்கிறவள் அவனுடைய சிரமத்தை, அந்த கடினமான பாதையை, அவன் கடந்து வரக்கூடிய அந்த கடினத்தை சொல்லும் போது இந்த பெண் தன்னுடைய காத்திருப்பை அந்த ஆணுக்கு உகந்ததாக அவன் மெல்ல மெல்ல மாத்துறான். அது எப்படி மாத்துறான்னு சொன்னா, பல்வேறு முல்லை திரை பாடல்கள்ல பேசப்பட்டிருக்கும். வெளியில பூத்திருக்கும், முல்லை பூத்திருக்கும். ஆனா முல்லை பூத்திருக்கிறதுங்கிறது கூட அவளுக்கு வந்து அந்த காலம் பருவம் மாறினது கூட தெரியாம, அவன் வீட்டுக்கு பால் கொண்டு வருகிற ஒரு சின்ன இளைஞன், ஒரு மிகச்சிறியவன், அவன் தலையில வந்து முல்லை பூ வச்சிருப்பான். அது பூத்திருக்குது. முல்லை பூத்த காலம் வந்துருச்சு போல இருக்குன்னு சொல்லி அவன் பருவத்தை உணர்றான். அப்போ என் தலைவன் வரல, ஆனா இன்னும் முல்லை பூத்திருக்கிறது வந்து தவறான காலத்துல பூத்திருக்கும். மழை வருது, இது மழைக்காலம் இல்லை, ஏன்னா தலைவன் வரல. மயில் அகவுது, அவர் சொல்றான் இது மழைக்காலம் இல்லை, இந்த மயில் வந்து போன மழை பருவத்தை நினைத்து வந்து அந்த நினைவில் அது வந்து மயிலுக்கு தன்னுடைய அகவ தொடங்குது அப்படின்னு சொல்றான். அப்போ இதுல எல்லாமே சொல்லக்கூடிய விஷயமானது, இந்த இயற்கையில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அத்தனையுமே பிறழ்ந்தாலும் தலைவன் தன் சொல் மாறாதவன் அப்படின்னு சொல்லி தலைவிக்கு சொல்லப்பட்டது போல ஒரு வார்த்தை இருந்தாலும், இன்னொரு பக்கம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா, வெளியில போன ஆணுக்கும் சொல்லப்பட்ட சொல்லாகதான் இந்த மாதிரியான காட்சிகளை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த இயற்கையே பிறந்தாலும் இவ வந்து தலைவன் மீதான பிரியத்தை மாற்றாமல் அவன் மீதான சொற்கள் மீதான நம்பிக்கை, சொல் பிறலாத அந்த நம்பிக்கை கொண்டிருப்பா. அதனால கால நேரத்தோட நீ போய் சேரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை ஆணுக்கும் சொல்லப்பட்டதாக நாம அதை எடுத்துக்க முடியும். இவ்வாறாக இன்றைக்கு நம்ம வந்து சங்க இலக்கியத்தை நம்ம புரிஞ்சுக்கிறது வந்து ஒரு சின்ன ஒரு மாற்று பார்வையும் தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் நான் இந்த தொடர்ச்சியாக சங்க இலக்கிய வாசிப்பினூடாக நான் அடைந்த விஷயமா பார்க்கிறேன். சரி, பெண்கள் கிட்ட வந்து பெண்களுடைய பாடல்களை குறிப்பா நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, பெண்கள் கிட்ட வந்து பெண்களுடைய வாழ்க்கை சூழல் அப்படி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, பெண்கள் கிட்டதான் வானம் இருக்கு, பெண்கள் கிட்ட வந்து ஒரு நிலம் இருக்கிறது, பூக்கள் இருக்கிறது, வாசனை இருக்கிறது, சிறகு இருக்கிறது, பறவை இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நிறைய கவிதைகள் வழியாக நம்ம எழுதிட்டே இருக்கிறோம். ஆனா உண்மையிலே யோசிச்சு பார்த்தா, பெண்கள் கிட்ட நிலம் இருக்கிறதா, பெண்கள் கிட்ட வானம் இருக்கிறதா, அவகிட்ட வந்து ஒரு சுதந்திரமா பறக்கிற சிறகு இருக்கிறதா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் நமக்கு முன்னாடி இருக்கும். தாய்வழி சமூகத்துல வந்து சொல்லப்பட்ட பெண்ணினுடைய அடையாளமானது
பால் உறவு ரீதியாக தன்னுடைய தலைமுறையை அடையாளம் காணுகிற ஒரு அடையாளம் அது. அது ஒரு காலம். அந்த இன்றைக்கு இருக்க காலத்தோடு நம்ம தாய் வழி சமூகத்தை அணுகுவது அதே புரிதலோடு பார்ப்பது என்பது ஆகாது. அதே போல தந்தை வழி சமூகத்தினுடைய தொடக்க காலமானது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆண் மையம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆணாதிக்க சமூகத்துக்கு ஒப்பானது அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. அப்போ இந்த பெண்கள் சங்க காலத்துல இவ்வளவு பேர் 45 பேர் கூட கூட இருக்கலாம். ஏன்னா யாயும் யாயும் யாராகிறோ அப்படிங்கிற ஒரு பாடல வரக்கூடிய பேசப்பட விஷயம் மேலோட்டமாக பேசப்படுவது ஒன்று. இந்த நீரும் மண்ணும் சேர்ந்து ஒரு செம்புல பெயல் நீர் போல அப்படின்னு சொல்லும் போது அது மேலோட்டமான ஒரு சொல்லாக பார்க்கலாம். இன்றைக்கு நிறைய பேர் நிறைய ஆரம்ப காலங்கள் எழுத தொடர்ந்து பெண்கள் பெயரால கவிதைகள் எழுதினாங்க, பெண்கள் பெயரால கதைகள் சிறுகதைகள் எழுதினாங்க. ஆண்கள் எழுதிய நிறைய ஆண்கள் இருந்திருக்காங்க. ஏன் பெண்கள் பெயரால எழுதணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம முன்னாடி எப்பவுமே இருக்கு. அப்போ இந்த செம்புல பெயல் நீரார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஏன் ஒரு பெண்ணாக இருக்கக்கூடாது? இந்த கேள்விதான். இது போல நிறைய விஷயங்கள், ஏன்னா பேசப்படக்கூடிய அக உணர்வு ரீதியான பல்வேறு விஷயங்கள் மிக நுட்பமான விஷயங்களை நுணுகி பார்க்கக்கூடிய அந்த திறன் பெண்களிடமே மிக அதிகமாக இருந்திருக்கிறது. அப்ப பெயர் குறிப்பிடப்படாத பல்வேறு சங்க பாடல்கள் கூட பெண்கள் எழுதியிருக்க சாத்தியப்பாடுகள் உண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த அடிப்படையில பார்க்கும்போது 45 பெண்பார் புலவர்களுக்கு மேலும் பெண்கள் எழுதியிருக்கிற வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொன்னா இன்றைக்கு எத்தனை பெண்கள் எழுதி கொண்டிருக்கிறோம்? இதில் பெண்கள் எழுதக்கூடிய விஷயம் என்னவாக எழுதுகிறோம்? சமகால பெண்களிடத்தில் என்னென்ன விஷயங்கள் பேசப்படுகிறது, என்னென்ன விஷயங்களை எழுதி கொண்டிருக்கிறோம்? நான் எழுத வந்த காலகட்டத்தில் பேசப்பட்ட உடல் அரசியல் சார்ந்த பல்வேறு கவிதைகளை குறித்து கேள்விகள் நிறைய என் முன்னாடி வைப்பாங்க. பெண்கள் எதை வேண்டுமானாலும் எழுதலாம். அது எந்த காலகட்டத்தை கடந்து அது நிற்குங்கிறத பொறுத்த விஷயம் அது. பெண்களுக்கு அடிப்படையான கல்வியை எப்போது கிடைத்தது? இந்த அடிப்படை கல்வியை தாண்டி அவர்கள் வெளியில இந்த படைப்பு ரீதியாக இயங்குவதுங்கிறது எவ்வளவு பெரிய சிரமமான ஒரு விஷயம். அப்ப இந்த இடத்துல கடந்த 30 ஆண்டுகள்ல 25-30 ஆண்டுகளாக இரா மீனாட்சி தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் எனக்கு பின்பும் இன்னும் நிறைய பெண்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் எழுதி கொண்டிருப்பவர்களில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பெண்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம முன்னாடி வைக்கும்போது சங்க இலக்கியத்தில் பேசப்பட்ட அழுத்தமான பல்வேறு விஷயங்கள் அல்லது சங்க இலக்கியத்தில் உள்ள எண்ணிக்கை அளவுக்கு இன்றைக்கு குறிப்பிடப்படுகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. சங்க பெண்பார் புலவர்கள் 45 பேரையும் சமகால பெண்கள்ல இருந்து ஒரு 65 பெண்பார் புலவர்களோடு ஒப்பிட்டு பண்ணிதான் அதை நான் எழுதியிருந்தேன். அப்போ இந்த 65 பெண்கள்ல இன்னைக்கு தொடர்ந்து இயங்குறவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? இந்த சுகந்திராணியுடைய கவிதையானது அவ்வையின் கைகளை பற்றி கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மிக முக்கியமான ஒரு கவிதையா இருக்கும். சுகந்திராணியுடைய அந்த கவிதையானது அவ்வையின் கவிதையை சொல்லும் போது எனக்கு தேடி பார்க்கிறப்ப அவங்களுடைய கவிதை இயல்பாக சேர்ந்தது. அப்ப இதை போல எவ்வளவு பேருடைய கவிதைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கு. அதே போல ஒரு சங்க இலக்கிய நன்னாகையாருடைய ஒரு பாடல் இருக்குது, முளையே முளை முகிழ்த்தனவே அப்படின்னு ஒரு கவிதை இருக்கிறது. அந்த கவிதையில் பேசப்படக்கூடிய விஷயமானது என்ன அப்படின்னு சொன்னாக்க, ஒரு இளைஞனானவன் ஒரு ஒரு பெண் மீது காதல் கொள்கிறான். அந்த காதல் கொண்ட பெண் எப்படி இருக்கிறா அப்படின்னு சொன்னாக்க மிகச்சிறியவளாக இருக்கிறார். எப்படி மிகச்சிறியவளா இருக்குன்னா, முளையே முளை முகிழ்த்தனவே அப்படின்னு சொன்னா அப்பத்தான் முளை அரும்பு விட்டு இருக்கிறது, பால் விழுந்து முளைச்சிருக்குது. அவளுக்கு தன்னுடைய அழகு கூட உணர முடியாத இடத்துல அவ இருக்கிறார். அப்படிப்பட்ட அவளுக்கு தன்னுடைய அழகை தானே உணராத ஒரு இடத்துல இருக்க அந்த பெண்ணிடம் தலைவன் தூது அனுப்புகிறான் தோழியை. எப்படி தூது அனுப்புகிறான் அப்படின்னு சொன்னாக்க, அவளுக்கு அவளுடைய அழகு உணரல, ஆனா அவளுடைய அழகு என்ன துன்பப்படுத்துது அதுவும் அவளுக்கு தெரியாது. நான் அவள் மீது காதல் கொண்டிருக்கிறேன், போய் சொல்லு அப்படின்னு சொல்லி தலைவன் தூது அனுப்புகிறான். இப்ப இதற்கு நம்ம இந்த முளையே முளை முகிழ்த்தனவே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடலுக்கு இணையாக நான் குட்டிவேதனுடைய கவிதைகள் சில கவிதைகளை நான் பார்க்கிறேன். அப்ப இந்த கற்பனப்படுவது பிறர் நெஞ்சு புகாமைன்னு சொல்லக்கூடிய தொல்காப்பியருடைய இந்த வரியானது அவ தன்னுடைய அழகுங்கிறது பெண்ணினுடைய புறத்தோற்றத்தில் மாற்றம் ஏற்படுவதுங்கிறது ஒரு இயல்பான ஒரு விஷயம். அந்த இயல்பான விஷயத்த அவ கடந்து போற இடமும் அந்த புறத்தோற்றத்தில் நிகழக்கூடிய மாற்றத்தை பார்க்கிற ஆண் கடந்து போகக்கூடிய இடமும் வேறுபட்ட ஒரு விஷயம். இந்த இரண்டு மன வேறுபாடுகள் வெவ்வேறானது. ஒரு பெண் பிறந்ததிலிருந்து வயது வளர்ந்து முதியவளாகி அவள் இறக்கும் வரைக்கும் அவளுடைய அந்த புறத்தோற்றத்தில் நிகழக்கூடிய மாற்றமானது அகத்திலும் அவளுக்கு பல்வேறு மாற்றங்களை நிகழ்த்தி கொண்டே இருக்கும். ஆனா ஆணை பொறுத்த வரைக்கும் அவன் எந்த இடத்திலும் ஒரே விதமான சிந்தனை கொண்டவனாக தான் வளர்ந்து வர முடியும். சமூகம் சார்ந்த இயக்க ஆணுடைய உலகமானது புற உலகம். எப்போதும் அவன் வீட்டிலிருந்து விடுபட்டு கொண்டு வெளியே செல்கிற சிந்தனையிலே தான் இருப்பான்.
வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனைன்னு சொன்னாக்க உடனடியாக வெளியில கிளம்பி ஒரு ஷர்ட் எடுத்து மாட்டிட்டு போய் ஒரு கடையில போய் இருக்கிறதோ, ஒரு டாஸ்மாக் போறதோ, நண்பர்களோட போய் சுத்துறதோ, ஏதோ ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முயற்சி முயற்சி செய்வாங்க. ஆனா பெண்களுடைய உலகமானது அக உலகம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுக்குள்ள திரும்ப திரும்ப உள்ள போயிடுவாங்க. தன்னுடைய அகத்துக்குள்ள உள்ள போவாங்க. அப்ப இந்த இடம் தான் வேறுபாடான ஒரு விஷயமா இருக்கு. அப்ப இதையெல்லாம் தான் வந்து நம்ம இன்றைக்கு வந்து பேச வேண்டிய ஒரு விஷயமாக நம்ம பார்க்கிறோம். இதுல கமலஹாசனுடைய கவிதைகள் வந்து மிகவும் ஈர்ப்புடைய ஒரு கவிதையாக நான் பார்த்திருக்கேன். இன்றைக்கும் உலக அளவுல கொண்டாடப்படக்கூடிய பெண்கள்ல வந்து கமலஹாசன் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு பெண்ணாக இருக்காங்க. அவங்கள வந்து வழிபற்றி கொண்ட பல்வேறு பெண்கள் இருக்கிறாங்க. நானும் கூட அதில் இருக்கிறேன். ஏன்னா நம்முடைய முன்னோர் சொல்லெடுத்து நமக்கு யாரெல்லாம் வழிகாட்டுறாங்களோ அவங்களோட சொல்லோடு நம்ம ஒரு பயணப்படுறது அப்படிங்கிறது வந்து ஒரு குரு இல்லாத கல்வி பாகம்படும் சொல்ற மாதிரி நமக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து மொழியின் மூத்தோர்கள் வந்து கைப்பற்றிக் கொள்வார்கள். இரா மீனாட்சியினுடைய கவிதை வந்து ஊசிமுனை அளவு கசிவு ஓங்கு கடல் பெருக்கம் எழுதியிருப்பாங்க. அப்ப அந்த ஊசிமுனை கசிவுங்கிறது எதுவாக இருக்கிறது? அப்ப அதை நான் எதோடு ஒப்பீடு பண்ணி பார்க்கிறேன்னு சொன்னா, ஈன்று புறந்தறுதல் எண்தலை கடனை சான்றோனாக்குதல் தந்தை கடனைன்னு சொல்ற பொன்முடியாருடைய ஒரு பாடலோடு ஒப்பீடு செய்து என்னால பார்க்க முடியுது. அதே போலதான் கமலஹாசனுடைய ஒரு கவிதை எடுத்து பேசும்போது என்னுடைய கவிதையோடு நான் ஒப்பீடு செய்து கொள்ள முடிகிறது. முதலில் என்னை மூடியுள்ள உடைகளையும் ஆபரணங்களையும் அகற்றி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை அவங்க தொடங்குறாங்க. அப்போ அதுக்கு அடுத்து அவங்க சொல்ற வரி ரொம்ப முக்கியமானது. அரக்கு நிற தோல் அதனுள் இருக்கும் எலும்புகளை உதறுகிறேன். இறுதியில் வீடற்ற அனாதையான அதி அழகு நிறைந்த தோல் எலும்பு என அனைத்துக்கும் அடியில் உள்ள ஆன்மாவை உங்களால் உணர இயலும் அப்படின்னு சொல்றாங்க. பெண்கள்ங்கிறது உடல் கிடையாது, பெண்கள் மனம்தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் திரும்ப திரும்ப பெண்கள் சொல்ல தொடங்கி இருக்கிறாங்க. பெண் உடல் அரசியலை எழுதினாலும் சரி, பெண்கள் மனதில் இருக்கக்கூடிய காதலையோ காமத்தையோ எழுதினாலும் சரி, அவர்கள் பேசக்கூடிய விஷயமானது பெண் என்பவள் உடல் அல்ல மனம் என்று பேசுகிறார். என்னுடைய பெரும்பாலான கவிதைகளும் அப்படித்தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். என்னுடைய ஒரு கவிதையில வந்து இதே உடை ஆடை பற்றிய ஒரு கவிதையை பற்றி பேசும்போது ஆடைகளற்ற தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன். அந்த கவிதையில வந்து ஒரு நாளில் நிறைய ஆடைகளை அணிய வேண்டி இருக்கிறது என்று தொடங்குகிற அந்த கவிதையிலிருந்து இந்த ஆடைகள் மீது நான் நெருப்புற்று இருக்கிறேன். ஒரு பெண்ணாக இத்தனை ஆடைகளை அணியத்தான் வேண்டுமா? ஒரு நாளின் முடிவில் வீடு திரும்பி வந்து ஆடைகளை களைந்து இருக்கிறேன். என்னை சுற்றியுள்ள இரும்பு வளையங்கள் ஒவ்வொன்றாய் கலந்து விழுகின்றன. குளியல் அறையில் பிரவேசிக்கின்றேன். தலைக்கு மேல் பொழியும் நீர் என் துயரங்களை கழுவி செல்கிறது. நீரால் குளிர்ந்தபடி இருக்கின்றேன் என்ற போதும் இன்னும் ஒரு ஆடை வெளியே காத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் எழுதியிருக்கிறேன். அப்ப இது வந்து இந்த கவிதையானது ஆடையை மட்டும் சொல்லல, பெண்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய அத்தனை உறவுகளையும் சுமைகளையும் பெண்கள் இருக்கக்கூடிய எந்தெந்த விஷயங்கள் பெண்கள் தங்களுடைய ஈடுபாடை கொடுக்கக்கூடிய அன்பு பாசம் காதல் எந்த விதமான உறவு முறைகள் எல்லாமே கூட பெண்களுக்கு ஒரு ஆடையை போல திரும்ப திரும்ப ஒரு இடத்துல வந்து சலிப்புற்றாலும் மீண்டும் அவ எடுத்து அணிஞ்சுக்கிறவளா தான் இருக்கிறார். அப்படி ஒரு விஷயத்தான் வந்து இரா மீனாட்சி சொல்றாங்க. அவங்க சொல்லக்கூடிய விஷயமானது இந்த உலகமே இயங்கி கொண்டிருப்பது அந்த ஊசி முனை கசிவுன்னு சொன்ன இடமே அதைதான் சொல்றாங்க. அவருடைய ஒரு மனம் கசிந்து கொடுக்கக்கூடிய ரத்தத்தை பாலாக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்துதான் இந்த உலகத்தின் இயக்கம் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப இந்த வரி வந்து ஈன்று புறம் தருதல் என் கலை கடனே அப்படின்னு சொன்னா மீதி அதற்கு பின்பு வரக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் அது கடமையாக நிற்கும். மன்னனுக்கு வந்து ஒரு நன்னடை நல்குவது மன்னனுக்கு கடன், இளைஞனுக்கு வந்து வேல் வெடித்து கொடுப்பது கொள்ளருக்கு கடன், அப்புறம் வந்து ஒரு இளைஞனாகப்பட்டவன் வந்து ஒளிர்வாள் அருந்த மொழிக்கு களிர் இருந்தல் காலைக்கு கடனே அப்படின்னா அவனுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அது கடமையா மட்டும்தான் நிக்குது. ஆனா தாய்க்கு மட்டும்தான் அது தலையாய கடனா காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம புறந்தருதல் சொல்றாங்க. ஈன்று புறந்தருதல் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. புற உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனையும் அவனுக்கு அடையாளம் காட்டிய ஒரு ஆணோ பெண்ணோ குழந்தைக்கு வந்து இந்த புற உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனையும் முதல் ஆசிரியராக இருந்து அடையாளம் காட்டி உலகத்துக்கு அனுப்பக்கூடியவனாக தாய் இருக்கிறா அப்படிங்கிறதுதான் பொன்முடியாருடைய அந்த பாடல் சொல்கிறது. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் கூட இன்றைக்கு வரைக்கும் மாற்றம் அடைந்திருக்குதா அப்படின்னு கேட்டா மாற்றம் அடையல. உலகத்தில் இருக்கக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய அத்தனை ஆண்கள் கிட்டையும் போய் உங்களுக்கு பிடிச்ச பெண் யார் அப்படின்னு கேட்டா அவங்க அம்மாவை தான் சொல்லுவாங்க. அவங்களுடைய முதல் ஆசிரியர் யாருன்னு கேட்டாலும் அம்மாவை தான் சொல்லுவாங்க. அப்ப இந்த மாதிரியான ஒரு அக உணர்வு ரீதியான விஷயங்கள் வந்து பேசப்பட வேண்டிய விஷயம், திரும்ப திரும்ப பேசப்பட வேண்டிய விஷயமாக நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதா நம்ம இந்த சங்க இலக்கிய வாசிப்புல நம்ம தொட வேண்டிய விஷயமாக இருக்கு. அப்புறம் ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் வந்து பெண்களுடைய மனம் உடல் அல்ல மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து ஒரு பாடலை நம்ம வந்து உதாரணமா சொல்ல முடியும். நக்கண்ணையாருடைய ஒரு பாடல். நக்கண்ணையாருடைய பாடல்ல வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஆமூர் மல்லனுக்கும் சோழன் நற்கிள்ளிக்கும் ஒரு போர் நடக்குது, மற்போர் நடக்குது.
இந்த ஆம்பூர் மல்லன் வந்து உள்ளூர்ல இருக்கிறவங்க, சோழ நற்கிள்ளி வெளியில இருந்து வந்திருக்கிறாங்க. அப்போ இந்த வெளியில பெரும்பாலானவர்களுக்கு என்ன சிந்தனை இருக்கும்னாக்க, நம்ம வந்து வெளியூர்ல இருந்து வர்றவங்க வந்து ஒரு போட்டி இருந்ததுன்னா தோற்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அப்ப அந்த ஊர்ல அந்த பாடல் அப்படிதான் தொடங்கும். என் ஐக்கு ஊர் இஃது அண்மையானும், என் ஐக்கு நாடு இஃது அண்மையானும் அப்படின்னு சொல்லி தொடங்கி போகும். அப்ப அந்த பாடல்ல வந்து எல்லாரும் சொல்றாங்க. ஒரு ஒரு மற்போர் நடக்கிற இடம் வந்து நமக்கு தெரியும். சுத்தி மக்கள் எல்லாம் நின்றுப்பாங்க, வட்டமா நிக்கிறாங்க. நடுவுல வந்து மற்போர் நடக்குது. அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, தோத்துட்டாங்கன்னு சொல்றாங்க. கொஞ்சம் பேர் வந்து வெற்றி அடைஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த வெற்றின்னு சொல்றவங்களா இருக்காங்க, இல்லன்னு மறுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இந்த காட்சியை ஒரு பெண் பார்த்துட்டு இருக்கிறா. இந்த பாடல் இருக்கக்கூடிய தலைவி பார்த்துட்டு இருக்கிறா. ஆடு ஆடு என்ற ஒரு சாராரே அப்படின்னு சொல்லி அது வருது. ஆடு அல்ல அன்று என்று சொல்பவர் ஒரு சாராரே அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கக்கூடிய இடத்துல வந்து இந்த 2 பக்கமும் இந்த மக்கள் ஊர் 2ஆக பிரிந்திருக்க, இவன் இந்த காட்சியில வந்து அந்த தலைவன் மீது அவளுக்கு பிரியம் ஏற்படுகிறது. இவன் புறக்காட்சியை விட்டு விலகுறா. விலகி அங்கிருந்து அவ ஓடி வேற இடத்துக்கு போய் நிக்கிறா. அவன் எங்க போய் நிக்கிறான்னு சொன்னா, ஒரு முழவு போன்ற தூருடைய ஒரு பனை மரத்தில் சாஞ்சு அவ நிக்கிறா. பனை மரத்துல அவ சாஞ்சு நிக்கும்போது, அவ ஓடி வரும்போது எப்படி ஓடி வரான்னா, அவ கால்ல இருக்கக்கூடிய மெல்லிய சிலம்புகள் வந்து ஒடிக்க ஓடி வந்து பனை மரத்தின் தூர்ல அவ சாஞ்சு நிக்கிறா. அப்ப சாஞ்சு நின்னுட்டு அவ சொல்றா, யான் கண்டனன் ஆடு ஆகுதையே, அவன் ஆடு ஆகுதலையே. அவ புறக்காட்சியிலிருந்து விலகிட்டா. புறக்காட்சியிலிருந்து விலகிய ஒரு பெண் வேறு ஒரு இடத்துல நின்று அகக்காட்சியில் அவளுக்குள் நிகழ்த்தப்படுகிறது. அவனை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவகிட்ட நிகழுது. அப்ப அந்த கேள்வியிலிருந்து தான் அவ சொல்றா, ஒரு பெண் தனக்குள் நிகழ்த்தக்கூடிய அந்த மற்போர், அந்த தலைவனை குறித்த கேள்விகள் நிகழ்த்துகிறார். இப்படி பல்வேறு கேள்விகள் நிகழ்த்தி ஒரு பெண் வந்து எப்போதுமே வந்து தேர்வு செய்வதற்கும், அந்த தேர்வு செய்த பின்பு அவர் சிந்திக்கக்கூடிய விஷயத்துக்கும் ஒரு பெரிய வேறுபாடு இருக்கு. தேர்வு செய்வது வரைக்கும் அவர் பல்வேறு சலனங்கள் இருக்கும். இதை ஏத்துக்கலாமா, ஏத்துக்க வேண்டாமா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. அப்ப அந்த கேள்விகளோடு தான் அந்த புறக்காட்சி இருக்கு. அவ போய் சார்ந்து நிற்கக்கூடிய அந்த காட்சி இருக்கு இல்லையா, ஒரு முழவு போன்ற தூர் அப்படின்னு சொல்ற இடம் வந்து முழவு ஒலிக்க தொடங்கும் போது அவருடைய கால் சலங்கை கொடுத்த மெல்லிய ஓசையுடைய அந்த கால் சலங்கையுடைய சத்தமானது கேட்கவே கேட்காது. அப்படிதான் அந்த பெண் வந்து எந்த பெண்ணும் தான் ஒரு முடிவை அவ முடிவு செய்த பின்பு, அதுவும் குறிப்பாக காதல்ல அவ முடிவு செய்த பின்பு, அவ போய் சார்ந்து நிக்கிற அந்த முழவு போல அவ வந்து உறுதியாக சொல்றா, தலைவன் வந்து வெற்றி அடைஞ்சிட்டான் அப்படின்னு அவன் நினைக்கிறா. அப்போ இந்த காட்சி இன்றைக்கும் மாறி இருக்கிறா அப்படின்னு கேட்டோம்னா, இன்றைக்கும் அப்படியேதான் இருக்கு. இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் பலரும் பெண்கள் கிட்ட வந்து இந்த தேர்வு முறையில வந்து அவங்கள்ட்ட இந்த நிறைய கேள்விகள் இருக்கு. அப்ப இந்த கேள்விகள் இருக்கும். அதே சமயம் வந்து பெண்கள் பலரும் மனதிற்குள்ளாக அடையக்கூடிய துன்பமானது, அவர் தேர்வு செய்த ஆண் வந்து எத்தனை மோசமாக இருந்தாலும் கூட பல்வேறு செய்திகளையும் நம்ம உறவினர் பக்கத்திலையும் நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம். தேர்வு செய்த பின்பு அவன் எவ்வளவு மோசமா இருந்தா கூட அந்த பெண் வந்து இல்ல இல்ல இது வந்து நான் தேர்வு செஞ்ச விஷயம் அப்படி பிடிவாதமாக இருக்கக்கூடிய பல பெண்களையும் நம்ம பார்க்கதான் செய்யறோம். அப்ப இந்த மாதிரியான விஷயங்களுக்கான ஒரு தீர்வாக கூட இந்த சங்க இலக்கியங்களை நம்ம வந்து பார்க்க முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்புறம் இந்த இன்னும் சொல்ல போனா தாய் அப்படிங்கிற இடத்துல வந்து பெண்களை பார்க்கிறப்போ வந்து எல்லா தாய்க்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து தன்னுடைய மகனானது மகன் எப்போதுமே வெற்றி ஆகலாம். எந்த தாய்க்குமே வந்து மகன் எந்த நிலையில இருந்தாலும் வெற்றி அடைஞ்சவனா மட்டும்தான் பார்ப்பாங்க. அதுல வந்து ஒரு வெள்ளமாலருடைய ஒரு பாடல் இருக்கு. அந்த பாடல் வந்து வேம்பு சினை ஒழிக்கவும் அப்படின்னு அந்த பாடல்ல வந்து ஒரு காட்சியாக அந்த பாடல் இருக்கும். அந்த ஊரெல்லாம் வந்து ஒரு போர்க்களம் முடிஞ்ச ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் இருக்கும். அந்த போர்க்களம் முடிஞ்சு ஊர் திரும்பின ஒரு ஊர் எப்படி இருக்கும் அப்படின்னா, வீரர்கள் எல்லாம் திரும்பி வந்த உடனே அவர்களுக்கு மருந்திட்டு காயத்தை சரி பண்ணுவதற்காக வேம்பை ஒழிச்சு கொண்டு வந்து மருந்து அரைச்சு கொடுக்குறாங்க. காஞ்சி பாடல் பாடுகிறார்கள். அப்புறம் வந்து புகை கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான சாம்பிராணி புகையெல்லாம் கொடுத்து இந்த காயத்தை ஆற்றுவதற்கான மருந்திட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழல்ல ஊரே வந்து ஒரு சின்ன ஒரு வேறு ஒரு காட்சி வடிவத்துல இருக்கிற இடத்துல ஒரு வீட்டுல மட்டும் மகன் திரும்பி வரல. அப்ப அந்த தாய் பார்த்துட்டே இருக்கா. ரொம்ப தூரத்துல வந்து ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு தேர் திரும்பி வருது. அவள் மகன் அந்த தேர்ல வந்துட்டு இருக்கிறான் அப்படிங்கிற இடத்துல அவன் சொல்ற நெடுது வந்தென்றால் நெடுந்தகை தேரு அப்படின்னு சொல்றாங்க. என்னோட பையன் எப்படி வரானா, எதிரி நாட்டுல இருக்கக்கூடிய அத்தனை பேரு எல்லாரும் வந்த பின்னாடி வந்தானா வரலையா, அந்த தேர்ல அவன் உயிரோடு வர்றானா எதுவுமே தெரியாது. தேர் திரும்பி வருது. ஆனா அவ சொல்றா, எதிரி நாட்டுல இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் வீழ்த்திட்டு மன்னனையும் வீழ்த்திட்டு அவன் திரும்பி வந்துட்டு இருக்கான். அதனாலதான் தாமதமா வர்றா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாய் சொல்றா. அவளுடைய அந்த நம்பிக்கையானது மிக முக்கியமான ஒரு நம்பிக்கையா தான் நம்ம பார்க்கணும்.
இப்போ இத எதோட ஒப்பீடு பண்ணி நான் இந்த சங்க பெண் கவிதைகள்ங்கிற தொடர் எழுதியிருந்தேன்னு சொன்னா, 2ஆம் உலகப் போர்ல வந்து நம்ம நிறைய திரைப்படங்கள் எடுக்கப்பட்டது. இந்த திரைப்படங்கள் எல்லாம் காட்டிய காட்சிகள் வந்து போர்க்கள காட்சிகள்ல அதற்கு பின்பு நிகழ்ந்த பல்வேறு விஷயங்களை குறித்து பேசப்பட்டது. பிளாக்ஸ் ஆஃப் அவர் ஃபாதர்ஸ் சொல்லிட்டு ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்துல வந்து ஒரு அமெரிக்க தாய். அந்த தாய்க்கு வந்து ஒரு 6 இளைஞர்கள் போருக்கு போயிருப்பாங்க. இப்ப போல எந்த செய்தி தொடர்பும் இல்லாத ஒரு காலகட்டத்துல வந்து செய்தித்தாள்ல வருது அந்த மகன், அவருடைய மகன் இறந்து போயிட்ட செய்தி வருது. இப்ப காலையில கதவை திறந்துட்டு போய் அந்த செய்தித்தாளை கையில எடுக்கும்போது நிறைய பத்திரிகையாளர்கள் கூடி நின்னு என்னுடைய மகன் வந்து ஸ்டார் ஆயிட்டாரு அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. இவங்க அமைதியா நின்னுட்டே இருக்கிறாங்க. உனக்கு தெரியும் இந்த மாதிரி சின்ன வயசுல இருந்தே அவருக்கு இந்த விருப்பம் இருந்ததா? இந்த மாதிரி அவரு வீரர் ஆயிருவாரு, இந்த மாதிரி ஸ்டார் ஆகணுங்கிற விருப்பம் இருந்ததா? கேள்விகளாக சுத்தி சுத்தி எல்லாரும் கேட்கிறாங்க. இந்த அம்மா அமைதியா கேட்டுட்டே இருக்கிறாங்க. யாருக்கும் எந்த பதிலும் சொல்லல. முடிஞ்ச பின்னாடி இந்த செய்தித்தாளை கையில வச்சுட்டு அவங்க உள்ள வீட்டுக்குள்ளார போய் அவங்களுடைய சமையல் அறையில இருக்கக்கூடிய மிகச்சிறிய ஒரு ஸ்டூல் இருக்கும். அதுல உட்கார்ந்து முகத்துல அந்த செய்தித்தாளை மறைச்சிட்டு அழ ஆரம்பிப்பாங்க. அப்போ இந்த கோல்ட் ஸ்டார் மதர்ன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரையும் கொண்டாடக்கூடிய ஒரு இடத்துலதான் பெண்கள் இருப்பாங்க. போர்க்களத்துல இருந்து போகக்கூடிய மகனுக்கோ அல்லது கணவனுக்கோ கூட யாரை வந்து மரியாதை பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா தாயை தான் வந்து போற்றி மரியாதை பண்ணக்கூடிய வழக்கம் இன்றைக்கு வரைக்கும் உலகம் முழுக்க இருக்குது. இப்போ ஒரு தாய் தான் கொடுக்கக்கூடிய அந்த தியாகம் அல்லது மறைக்கக்கூடிய ஒரு தண்ணீரின் வழியாக அவ செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் வந்து இந்த இந்த உலகம் இயங்கக்கூடிய இன்னொரு விஷயமா பார்க்க முடியும் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கலாம். அப்புறம் இன்றைக்கும் மாறாத இன்னொரு விஷயம் வந்து பல இடங்கள்ல நம்ம பேசுறோம். பெண்கள் எல்லாம் ஒரு பெண் குழந்தைகள் இருந்தா சந்தோஷம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா ரகசியமான ஒரு விருப்பம் வந்து ஆண் குழந்தை மேலதான் நிறைய பேருக்கு இருக்கு. மறுக்கவே முடியாத ஒரு உண்மை. 2 குழந்தை பெண் குழந்தை பிறந்த பின்னாடி கூட 3வது ஆண் குழந்தை பிறக்காதா, அல்லது 4வது பிறக்காதா என்று காத்திருக்கக்கூடிய கிராமப்புறம் மட்டும் கிடையாது, நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய பலரையும் எனக்கு தெரியும். அப்போ இந்த 2 பெண் குழந்தை இருக்கு, இன்னொரு ஆண் பிறந்திருக்கலாமே, அல்லது முதல்ல ஆண் குழந்தை பிறந்துருச்சு. இந்த ஆண் குழந்தை மீதான ஒரு விருப்பம் இருக்கு இல்லையா? அது வந்து இன்னைக்கு வெளியில நம்ம படிச்சிருக்கோம். நிறைய இடங்களுக்கு நம்ம வந்து வெளியில வந்துட்டா கூட ரகசியமாக ஆண் குழந்தை மீதான ஒரு விருப்பத்தை மறைத்து வைத்துக் கொண்டாவது நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அப்போ இந்த ஆண் குழந்தை மீதான விருப்பம் அப்படிங்கிறது வந்து உடைத்து எழுத தொடங்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து சுகந்தி சுப்பிரமணியத்தினுடைய ஒரு சமகால கவிதையை நம்ம பார்க்க முடியும். அவங்க 70களுக்கு பின்னாடி எழுத வந்தவங்க, ஈரா மீனாட்சி காலத்துக்கு பின்பு எழுத வந்தாங்க. அப்போ அவங்க பேசப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அவங்க எழுத வந்த காலகட்டத்துல என்னுடைய முன்னோடி கவிஞரா அவங்களையும் நம்ம பார்க்கலாம். அப்போ அவங்க பேசுற விஷயங்கள்ல சொல்றாங்க, இன்னும் பிறக்காத உனக்கு என் முத்தங்கள் அப்படின்னு தான் அந்த கவிதை சொல்லுவாங்க. ஒரு குழந்தை பொறுக்கல, அது வயித்துல வந்து அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு கூட தெரியாத ஒரு பருவத்துல இருக்கு. அவங்க அச்சப்படுறாங்க. ஏன்னா சுத்தி இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாம் அச்சப்படுது. இந்த குழந்தை ஆணா பிறந்துருமோ பெண்ணா பிறந்துருமோ அப்படின்னு அச்சப்படுறாங்க. அப்ப கூட அந்த கவிதை அவங்க எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, நீ வெளி உலகத்துக்கு ஒருவேளை நீ பெண்ணா இருந்தா கூட இருந்தா என்ன, அப்போது என்னுடைய முத்தங்களை நான் உனக்கு இடுவேன் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. ஒரு ரகசியமான ஒரு அன்பை தான் வந்து குழந்தை மேல பெண் குழந்தை மேல காட்டிய நிறைய தாய்மார்கள் இருந்திருக்காங்கிறது முந்தின தலைமுறை மட்டும் இல்லை. இன்றைக்கு வந்து அது கொஞ்சம் மாறுபட்டு மாலதி மைத்திரின்ற ஒரு கவிதையை நம்ம பார்க்கலாம். மாலதி மைத்திரி சொல்றாங்க, இந்த கவிதைகளின் வழியாக மட்டும் உலகத்தை மாற்றிவிட முடியாது. இது போன்ற பேச்சு உரையாடல்கள் சமூகத்தை இன்னும் நீண்ட தூரத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு நம்ம இன்னும் பேச வேண்டியது செயல்பட வேண்டியது நிறைய இருக்குது. பெண்கள் மீதான பிரச்சனை, பெண்கள் மீதான மதிப்பினை நாம கொடுப்பதற்காக பெண் என்பதாலேயே அவளுடைய திறமைகள் குறைவாக மதிக்கப்படுவதும், பெண் என்பதாலேயே அவளை 2ஆம் இடத்தில் வைத்து பார்க்கப்படுவதும், பெண் என்பதாலேயே அவளை வந்து மதிக்கவே மதிக்காமல் இருக்கக்கூடிய சூழலையும், அவளுடைய அத்தனையுமே கேள்விக்கு உட்படுத்தப்படுவதும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கோம். பெண்கள்லாம் படிச்சுட்டீங்களே, அதான் வேலைக்கு போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. நிறைய பாருங்க, ராக்கெட் எல்லாம் கூட போறாங்க, ஃபிளைட் எல்லாம் ஓட்டுறாங்க அப்படின்லாம் கேட்பாங்க. ஆனா பெண்கள் எல்லாம் படிச்சுட்டாங்க. ஆனா பெண்கள் அந்த படிச்ச இடத்துலயும் வேலை செய்யற இடத்துலயும் கூட எந்த இடத்தில் அவங்க வந்து தள்ளி வைக்கிறார்கள், எந்த இடத்துல அவருடைய மரியாதையானது மிக குறைவாக மதிக்கப்படுகிறது. அவருடைய திறமையானது பெண் என்பதாலேயே அவங்க 2 மடங்கு தன்னுடைய திறமையை நிரூபிக்கக்கூடிய பல பெண்களை நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன், நான் உட்பட அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த திறமையை வந்து அவங்க மதிப்பதற்காகவே 2 மடங்கு அவங்க உழைக்க வேண்டி இருக்கிறது. ஏன்னா அவங்க அடையக்கூடிய ஒவ்வொரு உயரத்திற்கும் பின்னாடி இருந்து ஒரு சொல் வரும், அவங்க உமன், அதனால வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க சீக்கிரமா
அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லை கடந்து வராத வெற்றி பெற்ற பெண்கள் இருக்கவே முடியாது. ஆனா அந்த வெற்றிக்கு அந்த பெண்கள் கொடுத்திருக்கக்கூடிய விலையானது ரகசியமாக பல அவமானங்களை அவர்கள் சந்தித்திருப்பார்கள். ரகசியமாக வலியையும் துயரத்தையும் அவங்க சந்திச்சிருப்பாங்க. வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களை விட வெளியில வந்து வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு 4 மடங்கு வலியும் துயரம் அதிகமாக இருக்கும். அந்த இடத்துல இருந்து பூமாதேவின்னு சொல்லி மாலதி மைத்திரியுடைய கவிதையை நம்ம பார்க்கலாம். அவ வந்து அம்மாவோட வயிற்றுல இருக்கக்கூடிய அடி வயிற்று தடத்தை தடவி பார்த்துட்டு இருக்கக்கூடிய பெண் குழந்தைக்கு பேசுற ஒரு கவிதையா இருக்கும். கதை சொல்றது போல அந்த கவிதையை நேர்த்தி எடுத்துட்டு போயிருப்பாங்க. அதுல சொல்லியிருப்பாங்க, உன்னுடைய பாட்டிக்கு பாட்டி தான் வந்து இந்த உலகத்தையே வந்து செத்து போட்டிருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கோழி முட்டை இடுவது போல இந்த பாட்டி இந்த உலகத்தை இடுவது போல ஒரு கனவை வந்து அந்த ஒரு சிறுமி வந்து கனவு காண்பது போல அந்த கவிதையை அவங்க எடுத்துட்டு போயிருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு பெண்ணினுடைய இருப்பானது சுற்றுப்புற சூழலில் எப்படி மதிக்கப்படுகிறது, எப்படி அவ கவனிக்கப்படுகிறா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் மிக முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்க்கிறோம். இந்த பெண்களுடைய மனமானது எதன் அடிப்படையில் இயங்குகிறது அப்படின்னு சொன்னாக்க, சங்க இலக்கிய பாடல்கள்ல ஒரு பாடல் இருக்கிறது. வினையே ஆடவருக்கு உயிரே, வாழ்முதல் மனையுரை மகளிருக்கு ஆடவர் உயிர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கும் அது மாறவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியும். ரொம்ப அழுத்தமா சொல்லலாம். வேலைக்கு போயிட்டு வர்ற ஒரு ஆண் அப்படிங்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய மரியாதையும், வேலைக்கு போயிட்டு வீட்டையும் பார்த்துக்கிற பெண்ணுக்கு இருக்கக்கூடிய மரியாதையும் வேறு வேறுதான். இன்றைக்கும் அந்த இடத்துல பெண் 2வது நிலையில தான் இருக்கா அப்படின்னு நம்மளால சொல்லிட முடியும். அப்போ நான் சம்பாத்தியம் அப்படிங்கிற இடத்துல சொல்ல இந்தியா வளர்ந்துருக்குது, தமிழ்நாடு வளர்ந்துருக்குது அப்படின்னு சொன்னா கூட பாருங்க, மேற்கு நாடுகள்ல அவ்வளவு சுதந்திரம் பேசக்கூடிய நாடுகள்ல கூட பெண்களை வந்து சில இடங்கள்ல வந்து வேலைக்கு எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா மெட்டர்னிட்டி லீவ் இருக்கும். அந்த சமயத்துல வந்து அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது முடியாது. சம்பளம் வந்து குறைவாக கொடுக்குறோம். தமிழகத்துல பாருங்க, இந்தியாவில பாருங்க, ஒரு இணையான சம்பளம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பேசினா கூட இது கல்வி பெற்ற இடத்துல வந்து இணையான சம்பளம் பெண்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் கூலி தொழிலாளர்களாக இருக்கக்கூடிய பெண்கள், அதிகமாக உடல் உழைப்பு கொடுக்கக்கூடிய பெண்களுக்கு ஆண்களுடைய சம்பளமும் பெண்களுடைய ஊதியமும் வேறு வேறாக தான் இருக்கும். அப்ப இந்த பெண்களுடைய ஊதியத்தை மதிப்பிடக்கூடியது எதுவாக இருக்கிறது? நாள் முழுக்க வயல்வெளியில் குனிந்தே வளைந்தே நிற்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கும் அதே வயல்வெளியில் வேலை செய்யக்கூடிய இன்னொரு ஆணுக்கும், அதாவது தொழில்நுட்பத்தை கையாளக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய ஆணுக்குமான ஊதியம்ங்கிறது வேறு வேறாக இருக்கிறது. அப்ப இது எல்லாமே கூட இந்த சமகால நோக்கில வந்து நம்ம வந்து பார்த்து பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக நான் கவனிக்கிறேன். அப்போ இது வந்து சங்க இலக்கிய கவிதைகளை பேசுவதன் வழியாக மட்டும் இல்லை. சங்க இலக்கிய கவிதைகள்ல வந்து பேசப்படக்கூடிய விஷயமானது பெண்கள் அங்கு எப்படி மதிக்கப்பட்டார்கள், உணர்வு ரீதியாக எப்படி மதிக்கப்பட்டார்கள், ஆண்களால் மதிக்கப்படக்கூடிய இடம், அல்லது அவர்கள் செய்யக்கூடிய வேலைகள் வழியாக மதிக்கப்பட்ட இடம். ஏன்னா 45 பெண்பால் புலவர்களுக்கு மேலாக எழுதி கவிதைகள் எழுதிய உலகத்திலேயே சொல்லப்போனா உலக இலக்கியங்கள்ல வேதகால பெண்கள் சொல்லக்கூடிய நம்ம இந்திய இலக்கியத்துல வேதகால பெண்கள் இருந்தாங்களா இல்லையா நமக்கு தெரியாது. அது ஒரு மரபுல வந்து அந்த பெண்கள் எவ்வளவு பேர் எழுதினாங்கன்னு தெரியாது. அந்த எண்ணிக்கையில் எழுதியவர்கள் எல்லாம் பார்த்தா முனிவர்களுடைய மனைவியாக எழுதினாங்க. அப்புறம் மேற்கு நாடுகள் எழுதிய கிரேக்கத்தில் எழுதப்பட்ட பெண்களுடைய எண்ணிக்கை மிக குறைவானது. அவர்கள் கூட மன்னர்களின் மனைவிகளாக இருந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்புறம் வந்து ஹீப்ரூல எழுதப்பட்ட பெண்கள் கூட அவங்க துறவு மேற்கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள். புத்த மதத்தில் துறவு மேற்கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இப்படி வந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மொழியிலும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு யார் கவிதை எழுதினார்கள் பெண்கள் அப்படின்னு பார்த்தாக்க வேறு ஒரு பின்புலத்தில் இருந்து எழுதியவர்கள். தமிழில் மட்டும்தான் எளிய குடி பெண்கள் எழுதினார்கள். இந்த எளிய குடியிலிருந்து பல்வேறு விஷயங்கள் வெளிப்பட்டது. ஆனா இன்றைக்கு இவ்வளவு பெண்கள் எழுத வந்தும் நாம் எழுத வேண்டிய விஷயம் எவ்வளவு இருக்கிறது மிச்சம் அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இன்றைக்கு நான் முன்வைக்கிற ஒரு கேள்வியாக இருக்கு. இந்த இடைக்காலத்தில் பக்தி இலக்கிய காலத்தில் 2 பெண்கள், காரைக்கால் அம்மையார் சைவத்திலும் ஆண்டாள் வந்து வைணவத்திலும் எழுதினாங்க. அந்த 2 பேருடைய மன உணர்வுகள் கூட இறைவன் மீதான காதலாக மாற்றி காட்டப்பட்டுள்ளது. இன்றைக்கு பெண்கள் தங்களுடைய அக உணர்வுகளை வெளிப்படுத்த தொடங்கி இருக்கிறார்கள். புற வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை பேச தொடங்கி இருக்கிறார்கள். இன்னும் நிறைய பெண்கள் எழுத வர வேண்டும், வலிமையாக எழுத வேண்டும். அதற்கு வந்து சங்க பெண்களை, சங்க ஔவையாரையும், வெள்ளி தேவியாரையும், அல்லூர் நன்முண்டையாரையும் தன் கைப்பற்றி கொண்டு அவர்கள் எழுத வேண்டும் என்பதுதான் இன்றைய என்னுடைய பேச்சுடைய நோக்கமாக வைத்துக் கொண்டு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு நன்றி. மகிழ்ச்சி. மைண்ட் யுவர் மைண்ட் இந்த டிராவல்ல தமிழ் ஒரு சிறந்த தளமா செல்லுதுன்னு நினைக்கிறப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இன்றைய
உரை வந்து ஒரு அடுத்த எங்க கிரீடத்துல பதித்த வைபவமா நினைக்கிறேன். இந்த இடத்துல ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். முக்கியமா உங்களோட நீண்ட உரை, நல்ல தமிழ் நடை. நாங்கெல்லாம் இந்த நடை எப்ப கத்துக்க போறோம்னு தெரியாது எங்களுக்குலாம். தமிழ் எப்படி பேச போறோம்ட்டு. மேடம் ரொம்ப சூப்பரா பேசுவாங்க, பிரேமா மேடம். அவங்க ஸ்பீடுக்கு இணையா இப்ப நீங்க பேசியிருக்கீங்க. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த ஒரு நிதானம், உங்களை பார்க்கும் போதே ஒரு நிதானம் தெரிஞ்சுது, அந்த பேச்சிலும் அந்த நிதானம் தெரிஞ்சது. உளவியலா சில விஷயங்களை சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, காலகாலத்துக்கும் ஆண்களும் பெண்களை வந்து குறைச்சி மதிச்சு பேசிட்டே இருக்கும், பெண்களும் தன்னை குறைச்சி மதிச்சு பேசிட்டே வராங்க. நாங்க சரியில்லை, நாங்க சரியில்லை, நாங்க சரியில்லைன்ட்டு. இது வந்து ஒரு விதமான அடுத்த தலைமுறைக்கு நாம ஒரு மெசேஜை கன்வே பண்றோம். நாங்க சரியில்லை, நாங்க சரியில்லை அப்படின்னு கன்வே பண்ணிட்டே இருக்கோம். இது எப்ப மாறும்? யாராச்சும் ஒருத்தர் மாத்தினாதான் மாறும். இந்த மாற்றம் முக்கியமா தேவை. முதல்ல பெண்கள் இடத்துல முக்கியமா தேவை. நாங்க ஜெயிச்சிட்டோம்னு என்னைக்கு சொல்ல போறீங்க? நீங்க ஜெயிச்சிட்டீங்க. குறைகள் எல்லா இடத்துலயும் இருக்கு, இல்லைன்னு சொல்ல வரல, இருக்கு. பட் நீங்க ஜெயிச்சிட்டீங்க. நீங்க ஜெயிச்சிட்டோன்றத நாம சொல்லணும். அந்த செய்தி அடுத்த தலைமுறைக்கு நாம கடத்தணும். அப்பதான் அடுத்த தலைமுறைக்கு நீங்க பேசுற அந்த நெகட்டிவ் இல்லாத பாசிட்டிவ் வைப்ரேஷனை கிரியேட் பண்ண முடியும். நாம என்ன பண்றோம்னா, பெண்கள்னா இப்படிதான் இருக்காங்க, இப்படிதான் நடத்துனாங்கன்ற நம்ம அந்த விஷயங்களை நிறைய பேசிட்டு இன்னமும் நம்ம அதை பேசிட்டு இருக்க கூடாதுன்றது என்னோட ஒரு கருத்தா நினைக்கிறேன். இது தவறா கூட இருக்கலாம், எனக்கு தெரியாது. பட் உளவியலா இப்படி நடந்தா அடுத்த தலைமுறைக்கு நாம சொல்லும் செய்தியை வேற விதமா நம்ம சொல்லலாம் அப்படின்றதுதான். இந்த கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். நான் நிறைய பேசணும்னு நினைச்சேன், நிறைய நோட் பண்ணியிருக்கேன். பட் நான் பேசுறதை விட மற்றவங்க பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு நேரத்தை ஒதுக்கிட்டு மற்றவங்க எல்லாரும் உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய ஃபீட்பேக் ஏதாச்சும் பேசலாம். உங்கள் கருத்துக்கள் கலந்துரையாடலுக்காக. சமகாலத்து புலவர்களையும் சங்க காலத்து பெண் புலவர்களையும் கம்பேர் பண்ணி மேடம் ரொம்ப நல்லா பேசினாங்க சார். அந்த சங்க காலத்து புலவர்கள்ல ஔவையார் அப்படின்றவங்க விரலி அந்த ஒரு குடியில் பிறந்திருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு ஈக்குவலான ஆளுமை வந்து இல்லாத அளவுக்கு, அது எந்த நூற்றாண்டு ஔவையார் ஆனாலும் அவங்கள கம்பேர் பண்றதுக்கான ஔவையார் மாதிரி பாடல்கள் வந்து சங்க நூல் அவங்க 59 பாடல்கள் கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது மத்த ஔவையார்லாம் மத்த நூற்றாண்டுல வந்திருக்காங்க. எந்த ஒரு பின்புலம் எல்லாம் இல்லாமத்தான் வந்து அவங்க பரிமளிச்சு அவங்க வந்து அந்த அளவுக்கு இது பண்ணிருக்காங்க. அவங்க மேடம் சொன்ன மாதிரி கல்லு தனக்கு பொத்தாது அப்படின்னா முதல்ல அவைக்கு கொடுத்ததோ, கொஞ்சம் நிறைய இருந்தா அவைக்கு கொடுத்துட்டு மிச்சத்தை வந்து அதிகமான் சாப்பிட்டதோ. இன்னுமே சொல்றாங்க, அந்த அம்மாவுடைய தலை புலால் நாத்தம் அடிக்குமா, இவருடைய கை வந்து மணக்கும், அந்த தலையை தடவி அந்த மாதிரி அந்த அவைய வந்து அப்படி வச்சுட்டாரு நல்லபடியா அப்படின்றத வந்து சொல்லுவாங்க பாடல்கள்ல. இந்த சங்க புலவர்கள், நமக்கு பெண்பால் புலவர்கள் 40, 45 மேடம் சொல்ற மாதிரி எண்ணிக்கையில வேணா சிலது விட்டு போயிருக்கலாம். பெண்பால் புலவர்களுடைய அந்த பேரை குறிப்பிடாம பிற்காலத்துல விடுபட்டதும் இருக்கலாம். இதுல எனக்கு தெரிஞ்சு 2 அரச மங்கைகள், மன்னனோட மனைவி பூதப்பாண்டியன் தேவி பெருங்கோப்பெண்டு அப்படின்ற ஒரு பாண்டிய மன்னனுடைய மனைவியும், சோழ அரச மங்கை ஆதிமந்தியார் அப்படின்றவங்களும் இந்த சங்க கால புலவர்கள்ல அரசருடைய இதுல இருந்தும் 2 பேர் இருந்திருக்காங்க. அவங்களுடைய பாடல்களும் இருந்திருக்கு. அதனால இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஆல் காஸ்ட் கிரீடு அவங்க வந்து நிறைய பேர் பரிமளிச்சிருக்காங்க. இன்னைக்கு வரைக்குமே கூட மேடம் சொல்ற மாதிரி இன்னைக்கு வெண்ணிலா கவிஞர் அப்படின்லாம் பார்த்தா ஒரு பேசிக்கா ஆர்டினரி ஃபேமிலிஸ்ல இருந்து வந்தவங்க தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு ஆளுமைகளா நல்லா வந்து பரிமளிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி நாங்க தோத்து போயிட்டோம் அப்படின்றது சொல்றது இல்லை. இது டிரான்சிஷன் நடுவுல அந்த தாய் வழி சமூகத்துல இருந்து தந்தை வழி சமூகம், ஆணாதிக்கம் இப்படி எல்லாம் வந்திருக்கலாம். பட் இன்னைக்கு வந்து அவங்க மேடம் சொன்னாங்க ஆண் குழந்தை இல்லைன்ற. எனக்கு 2 பெண் குழந்தைகள் தான். எனக்கு ஆண் குழந்தை இல்லை அப்படின்ற வந்து ஆதங்கத்தை அன்னைக்கும் படல, இன்னைக்கு படல. இட்ஸ் ஆக்சுவலா இது பெருமைக்காக இல்ல, நமக்கு வந்து குழந்தைகள் வேணும் அப்படின்ற ஒரு ஆசை தானே ஒழிய இது இந்த பர்டிகுலர் இதுல வேணும் அப்படின்றது வந்து. ஆனா அவங்க சொல்ற மாதிரி என்ன பாக்குறவங்க இவங்களுக்கு ஆம்பளை குழந்தையே இல்ல அப்படின்னு வேணா பேசலாம், which I don't mind, I don't care, it didn't affect me. கெரியர்ல அதே மாதிரி அவங்க சொல்ற மாதிரி பெண்களுக்கு அப்படின்னா
மத்தவங்க ஒரு மடங்கு உழைச்சா 2 மடங்கு உழைச்சாதான் அந்த கெரியர்ல வந்து நிக்க முடியும் லேடிஸ். அது வந்து இட்ஸ் என்ன சொல்றது, அந்த டைம் வந்து அதுக்கு அடுத்தது. அது இன்னைக்கு ஜென்ஸுக்கு கூட சில இடத்துல அந்த சேலஞ்சஸ் இருக்கலாம், இவங்க பரிமளிக்கிற மாதிரி அவங்க பரிமளிக்க முடியல அப்படின்றது. பட் திறமை சார்ந்து நம்மளோட ஹார்ட் ஒர்க் சார்ந்து நமக்கு கிடைக்க வேண்டியது வந்து அது கிடைக்கிற அளவுக்கு நம்மளோட உழைப்பை போட்டோம்னா அது என்னைக்குமே நமக்கான மரியாதை கிடைக்கும். அதுக்கு தகுதி இல்லாத வார்த்தைகள் வரும்போது இக்னோர் பண்ற மெச்சூரிட்டி நம்மளுக்கு இருந்துருச்சுன்னா அது அவங்க சலிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் என்ன பேசுவாங்க, இதுதான் பேச முடியும், நீ பேச மட்டும்தான் முடியும், நான் என்னோட வேலையை செஞ்சுக்கிட்டு நான் வெற்றி மேல வெற்றி வாங்கிட்டு நான் பாட்டுக்கு பரிமளிச்சுட்டே போவேன் அப்படின்ற அந்த டோன்ட் கேர் டைப் நம்ம கரெக்டா இருக்கணும். அந்த டோன்ட் கேர் டைப்பும் நமக்கு இருக்கணும். இந்த 2 இருந்ததுன்னா நமக்கு மனசா அஃபெக்ட் ஆகாது, மற்றவங்களையும் கேர் பண்ண மாட்டோம். ரொம்ப நல்லா பேசினாங்க சார். இட்ஸ் ரியலி a very good speech and thank you for organizing it. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. அன்னைக்கு கிருபா பேசினாங்க, இதுதான் நீங்க சொன்ன கருத்து தான் அவங்க கிருபா பேசினாங்க. மகிழ்ச்சி. வேற யாராச்சும் உங்கள் கருத்துக்கள்? நீங்க எல்லாம் சொன்னது மாதிரி இயல்பான ஒரு நடையில ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாம அழகா செய்திகளை முன் வச்சாங்க. அவங்களுக்கு என்னுடைய பாராட்டும் வாழ்த்தும். சங்ககால பாடல்களையும் இன்றைய சமகால பாடலாசிரியர்களையும் ஒப்பிட்டும் கருத்துக்கள் உளவியல் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குங்கிறதைய வெளிப்படுத்துறாங்க. ஆனா பெண்கள் நிறைய இப்போ மற்ற நாடுகளை விட இந்தியா முன்னேறி இருக்கிறதுக்கு காரணம் பெண்களுடைய, அதாவது மேலை நாடுகளை விட்டுருங்க, பெண்களுடைய பங்களிப்பு ரொம்ப அதிகம் இருக்கு. காதல் ஒருவரை கைப்பிடித்து அவன் காரியம் யாவினும் கை கொடுத்து நாங்க மாதிரி ஒரு டீ கடை வச்சிருந்தா பொண்ணு அவனோடய இருக்கா, ஒரு பலசர கடை வச்சிருந்தா பொண்ணு அவனோடய தான் இருக்காங்க. அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. ஆனா அவங்கள ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு 2 மடங்கு வேலையும் 2 மடங்கு உழைப்பும் கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு அவங்க சொன்னது உண்மைதான். இருந்தாலும் 2 பேரை ஒண்ணு 2 துருவங்கள் 2 இணைந்து இருக்கிற போது சிறப்பா இருக்கு. அவங்களே சொன்னாங்க, அன்றைக்கு 43 புலவர்கள் அல்லது பேர் தெரியாத அணிலாடு முன்றியார்னு ஒருத்தர் இருக்கார். அவரு ஆனா பெண்ணா அது எத்தனையோ இருக்கு. அந்த காலத்திலேயே வெண்ணிக்குயத்தியார் அவையாரெல்லாம் உள்ள துணர்வுகளை மிகச் சிறப்பாக அவங்க பதிவு பண்ணி இருக்காங்க. அவங்களுடைய அக உணர்வுகளை வெண்ணிக்குயத்தியார் பாடல்கள்லாம் மிகச்சிறப்பா இது பண்ணிருக்கு. பிரிவு ஆற்றாமை சொன்னாங்க. பிரிவு எஞ்சும் பெறாமை எஞ்சும் பிரிவு எஞ்சும். அந்த பிரிவு அச்சம் இருக்கு, அது விடாத அச்சம், அறாத அச்சம் திருக்குறள். இந்த நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, இந்த மாதிரி அதுக்கப்புறம் நடுவுல என்னாச்சு, ஆண்டாள் காரைக்கால் எம்மையார் 2 பேர் தான் சொன்னாங்க. அந்த கல்வி மறுக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் இப்ப நிறைய விழிப்புணர்வு இருக்குன்னு நினைக்கிறேன். மற்ற ஒரு பாகிஸ்தான் மாதிரியிலையோ வங்காளதேச மாதிரியிலையோ பெண்கள் முழு உழைப்பு கொடுக்கறதுக்கு அவர்களுக்கு திறன் அளிக்கப்படலை. ஆனா இந்தியாவினுடைய முன்னேற்றம் பெண்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு உடன்பாடான கருத்து இருக்கு. நிறைய செய்திகள் சொன்னாங்க. இன்னும் 2 நிமிஷத்துல முடிக்கிறேன். அந்த மகனுடைய வெற்றி, ஆணுடைய வெற்றி, தன்னுடைய வெற்றியாக பெண் பார்த்திருக்காங்க. இப்ப காக்கை பாடினியார் மூதில் மகளிரை பத்தி பேசுறாங்க. என்னுடைய பால் கொடுத்த அங்கத்தை அறுத்துக்கிறேங்கிறாங்க. அங்க போய் பாக்குற போது, படுகளத்துல அவனை பாக்குற போது அவன் மார்பில புண்பட்டு புறம் கொடுக்கலைங்கிற போது அவளுக்கு எழுகிற மகிழ்ச்சி. அதே மாதிரி ஒக்கூர் மாசாத்தியார் மூதின் மகளிர், அதெல்லாம் ரொம்ப சிறுமுகம் நோக்கி செல்கிற ஒரு மகன் அல்லது இல்லை. ரொம்ப அன்றைக்கு இருந்த ஒரு நிலைமைகள். இன்றைக்கே இந்த கவிதைகள் பெண்கள் நிறைய பேரை சொன்னீங்க. இந்த குட்டிரேவதி இந்த பெண் உறுப்புகளை எல்லாம் பாடுனாங்க, அதனால வெளியில தெரியுதுன்னு சொல்றாங்க. இந்த நல்ல கவிதைகள்லாம் சொன்னீங்க. அந்த மீனாட்சி, சுகந்தி சுப்பிரமணியம் எல்லாரும் சொன்னீங்க. உடல்ங்கிறத நீங்க இன்னொன்னு நிர்வாணத்தை பத்தி உங்களுடைய கவிதைக்கு எனக்கு அது ஆணும் தானே உள்ள பாத்ரூம்ல இருந்து வெளியில வர்ற போது அவனுக்கு ஆட வேண்டியது தானே இருக்கு. இதுல என்ன பெண் என்ன ஆண் என்ன?
நீங்க இப்ப பெண்ணும் எவ்வளவோ ஆடைகளை புடைக்கிறாள், உள்ள போனா கடைசியில என்னமோ ஆன்மாங்கிறாங்க, அது இருக்கா இல்லையான்னு தெரியல. மனிதம் இருக்கு. அதே மாதிரிதான் ஆணும் பாத்ரூமை விட்டு வெளியில வந்தா அவனும் ஆடை புடையத்தானே வேணும். அவனுக்கு ஒரு ஆடை காத்துத்தானே இருக்கு. அதனால ஆண் பெண் உறவுகள் இதுகளெல்லாம் ரொம்ப எனக்கு அவ்வளவு சமத்துவம் அதெல்லாம் ரொம்ப பேசுறது எல்லாமே இருக்கு ஓரளவு. இன்றைக்கு ஆண்களும் புரிந்து கொள்கிறார்கள். பிரேமா மேடம் சொன்னது மாதிரி பெண் குழந்தைக்கு ஒரு சின்ன ஏக்கம் இருந்தால் ஆண் குழந்தை இல்லைன்னு பெண் குழந்தைய வச்சுக்கிட்டு தான் இருக்கு, நல்லா அழகா வச்சுக்கிறாங்க. ஆனா உசிலம்பட்டி மாதிரி இடங்கள்லயும் இருக்கு, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ரொம்ப மேம்பட்டுக்கிட்டு வருது. அந்த மேம்பாடுல தான் நம்ம இருக்கோம் நம்முடைய. ஆனா இந்த பெண் கவிஞர்களுடைய இந்த இது ரொம்ப பரவல. பொதுவாகவே புதுக்கவிதை அதிகமாக பரவல. புதுக்கவிதை மாடல், அதாவது அந்த இசையோட பண்ணோட அந்த பாடல் இருந்தா தான் அது, அந்த வார்த்தைகள் வந்தா தான் அது வருது. அது சும்மா இது கருத்துக்கள் ஒண்ணு எழுதிட்டு ஒரு கருத்தை எழுதிட்டு உடைச்சு எழுதுற போது அது மனசுல நிக்கல அப்படிங்கிறது என்னுடைய பழைய பார்வையா கூட இருக்கலாம். எத்தனை கவிதைகளை நம்மளால சொல்ல முடியுது. 100 வருஷம் கழிச்சும் பாரதிய சொல்ல முடியுது, இங்க சொல்ல முடியல. வள்ளுவனை சொல்ல முடியுது. அந்த எதுகையும் மோனையும் அந்த கவிதைக்கு கருத்தோடு சேர்கிற போது அது விழுகிறது. நம்ம புது பெண் கவிஞர்கள் அதுகள்லாம் ரொம்ப குறைச்சலா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமையான பேச்சு, ஆர்ப்பாட்டம் இல்லாத பல கருத்துக்களை, உளவியல் கருத்துக்களை சங்க காலத்திலிருந்து நிகழ்காலம் வரை பொருத்தி சொன்னது அருமை. உங்களுக்கு என்னுடைய பாராட்டும் வாழ்த்தும். நன்றி. நன்றி சார். நன்றி சார். பத்மா மேடம் பேசுறீங்களா? சக்தி மேடம் ரொம்ப நல்லா பேசுறீங்க. உங்களோட அந்த ஃப்ளூவன்சி வந்து சூப்பர். எங்கேயுமே ஒரு ஹெசிடேஷன் இல்லாம, ஒரு யோசனை இல்லாம அப்படியே கடகடன்னு பேசிட்டே வந்தீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் ரொம்ப வியப்பா இருக்கு. சங்க காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் பெண்கள் வந்து இவ்வளவு போல்டா அவங்களோட ஐடியாஸ் எல்லாம் ரிஃப்ளெக்ட் பண்ணி எழுதிட்டு வராங்க. இதுல விமன் வீக்கர் செக்ஸ்ன்றது எங்க வந்தது, யார் எப்படி அது திணிச்சாங்க அப்படின்றது எனக்கு உண்மையிலேயே எனக்கு புரியல. கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஒரு போல்ட்னஸ் வந்து இன்னும் அடுத்த ஜெனரேஷனுக்கும் நல்லபடியா டிரான்ஸ்ஃபர் ஆகணும்ன்றது தான் என்னோட ஆசை. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. ஆன்சர் சார். வணக்கம். வணக்கம். கவிதாயினி சக்தி ஜோதி அவர்கள் நல்ல நடை, அழகான பேச்சு, எனது அன்பான பாராட்டுதல்கள். நிறைய பேசினாங்க. எனக்கு வந்து சங்க இலக்கியத்துல அவ்வளவு எனக்கு பழக்கம் இல்லை, அதாவது அதிகம் படிக்கல. ஆனா சமுதாய இலக்கியங்கள் நிறைய படிச்சிருக்கிறேன். சமகால சமுதாய இலக்கியங்கள், பாரதியார், திருக்குறள் கூட அப்படிதான் எடுத்துக்கிறேன். நான் சமுதாய இலக்கியம் தான் எடுத்துக்கிறேன். ஆனா சங்க இலக்கியத்துல அதிகம் நான் படிக்கல. பட் நீங்க பேசுனதை வச்சு பார்க்கும்பொழுது ஒண்ணு மட்டும் நிச்சயம், கால மாற்றத்துல இந்த மாதிரி வேறுபாடுகள்லாம் இயல்பா நடக்குது. அதாவது ஆண்பால் பெண்பால்ன்ற பெயர் இல்லை, மத பெயர் இல்லை, சாதி பெயர் இல்லை, இந்த மாதிரி மாறுபாடுகள், ஒருத்தர் உயர்த்தறது ஒருத்தர் தாழ்த்துறதுன்றது தொன்று தொட்டு நடந்துட்டு தான் இருக்குது. அது வந்து நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ எப்பவுமே நான் வந்து பாக்குறது உண்டுன்னா, யார் வந்து உச்ச சிறுபான்மைனா எண்ணிக்கையில சொல்ல வரல. ஒரு புலவர்கள் அப்படின்னு சொல்லும்போது இப்போ 100 புலவர்கள் ஆண்பாலா இருந்து 10 புலவர்கள் பெண்பாலா இருந்தா, அந்த 10 புலவர்கள் பெண்பால் வந்து நிறைய யோசிக்க வேண்டியதா இருக்கு, நிறைய மக்களோட கொண்டு போய் சேர்க்க வேண்டியதா இருக்கு. நான் வந்து ஒரு புலம்பெயர்ந்த தமிழ்னா பல மாநிலங்களில் வேலை செய்திருக்கிறேன். தமிழர்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா, நம்ம தமிழ்நாட்டுல பண்றதை விட ஒரு புலம்பெயர்ந்த இடத்துல இன்னும் நிறைய வேலை செய்யறாங்க, நிறைய பெருமை தேடுறாங்க. அவனாயவன் அப்படின்னு கேட்கற மாதிரிதான் இருக்கு. நிறைய பேர் பார்த்துட்டு அந்த இடத்துல. அதே மாதிரிதான் இது வந்து இடத்துக்கு உண்டான மாறுதல்கள், அப்புறம் மதத்துக்கு உண்டான மாறுதல்கள் இருக்கு. இது நிறைய பார்த்திருப்பீங்க. சாதிக்கு உண்டான மாறுதல்கள் இருக்கு. எல்லாத்துக்குமே அப்படித்தான். ஒரு உயர்ந்தா உன்னை தாழ்த்தணும் அப்படின்றது இயல்பா வரக்கூடிய செய்திகள். இப்ப இதையும் தாண்டி வர்றதுதான் வந்து நீங்க உங்க பேர்ல வச்சிருக்கிற சக்தி ஜோதியும் கூட இல்லைங்களா? அதனால உங்க கருத்துக்கள், சில கருத்துக்கள் திரு ஸ்டீபன் ராஜ் சொன்ன மாதிரி
பெண்களை தாழ்த்துறாங்கன்னு புறப்படுறதை விட பெண்கள் உயர்ந்திருக்கிறாங்கன்னு அந்த உயர்வை பாடுங்க. உயர்வை மேல எடுத்து கொண்டு வாங்க. ஆட்டோமேட்டிக்கா அந்த தாழ்வுன்றது கீழே போயிடும். அதனால நீங்க கீழே இருந்து பேசுறத விட நீங்க மேல இருந்து பேசுங்க. நல்லா இருக்கும் ஒண்ணுன்றது என்னுடைய கருத்து. இது அது அது பண்ணுங்க. நீங்க அதுக்கப்புறம் அதுதான் பண்ணணும் நீங்க. ஏன்னா உங்க பேர்ல இருக்கிற சக்தியும் ஜோதியும் எல்லா மனசுல போய் சேரட்டும். எல்லாரும் உங்களை விட உங்களை மாதிரி கவிதையாயினியோட வரட்டும், நல்ல சிந்தனையோட வரட்டும். அதனால உங்ககிட்ட உயர்வுகள் இருக்கிறது பேசுங்க. சமுதாயத்துல பெண்கள் மேல இருக்கிறவங்களை பத்தி பேசுங்க. கீழே இருக்காங்க சொல்லி நம்மள கீழே இருக்க கூடாதுன்றது என்னுடைய அன்பான கருத்துக்கள். தப்பா இருந்தா மன்னிச்சுங்க. ஏன்னா அப்படிதான் பேசணும். ஏன்னா உங்க உங்க பேர் ரொம்ப யூனிக். ஏன்னா ஒரு சக்தியும் ஜோதியும் சேர்ந்த ஒரு பேர் உங்க பேரு. நீங்க பேசும்போதே அனல் பறக்கணும். நிறைய கீழே இருக்கிறவங்க எல்லாம் நிறைய கத்துக்கிட்டு அதுல மேல வரணுன்ற அந்த எண்ணத்துல வரணும். கீழே கீழே மேலன்றது இதுல சொல்ல வரல. அந்த மனதளவுல அதாவது தொய்வு அடைஞ்சவங்க அது சொல்ல வரேன் நான். நல்லா மேல வர மாதிரி பண்ணணும். அதை கொஞ்சம் நீங்க நல்லா பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப அழகா பேசுனீங்க. பட் இந்த ஒரு கருத்தை மட்டும்தான், மற்றபடி உங்க பேச்சுல நான் ஒன்றும் சொல்லலை. ரொம்ப அழகான கருத்துக்கள்லாம் எடுத்து வச்சீங்க. இதுக்கப்புறம் நாங்களும் சங்க இலக்கியத்தை படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு முன்னுரை மாதிரி எழுதிருக்கிறீங்க. நீங்க நாங்க படிக்க ஆரம்பிக்கிறோம். அது கூட எனக்கு இது வரைக்கும் பணி நிமித்தமா எதுவும் படிக்க முடியல. இதுக்கப்புறம் இந்த மாதிரி இப்ப நிறைய நமது இதுலயே திருமதி பிரேமாவை பேசினாங்க. இப்ப நீங்க பேசுறீங்க. நீங்க நிறைய தமிழ் நிறைய படிக்கணும் போல் இருக்கு. இது கேட்டுட்டே இருக்கிறோம். நீங்க படிக்கவும் ஆரம்பிக்கிறேன்ற ஒரு கருத்தை நீங்க முன் வச்சிருக்கீங்க. கண்டிப்பா நம்ம படிக்கலாம். எனக்கு ஒரு சின்ன ஒரு வேண்டுதல். நீங்க கவிதாயினி, அதனால உங்க கவிதை ஒண்ணு சொல்லுங்க, நாங்கெல்லாம் கேட்கிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சக்தின்றது அவங்களோட கணவர். சக்தி ரெண்டு பேரும் சக்தி ஜோதி எல்லாம் ஒண்ணு. அதுதான் முக்கியம். சக்தியும் ஜோதி இரண்டரை கலந்து இருக்குது. அவ்வளவுதான். ஓ, இவங்க பேரு ஜோதி தானேங்களா? உங்க பேரு ஜோதி. சக்தி தான் அது. ரெண்டு பேரும் கலக்கணும்னா நம்ம சொல்றோம். அதாவது ஆமா, சக்திக்கே ஒரு ஜோதி கிடைச்சிருக்கு, ஜோதிக்கு ஒரு சக்தி கிடைச்சிருக்கு. அப்படி எடுத்துக்க வேண்டியதுதான். நல்ல பொருத்தமா தான் இருக்கு சொல்றதுக்கு கேட்க இல்லைங்களா? நீங்க உங்க கவிதை சொல்லுங்க. நாங்களாம் ரொம்ப ஆர்வமா இருக்கு கேட்கறது. நடுவுல 2-3 கவிதைகள் சொன்னாங்க அவங்களுடைய கவிதைகள். கொஞ்சம் நிறுத்தி சொல்லுங்க. ஏன்னா கொஞ்சம் வாய்ஸ் ரொம்ப நீங்க பேசும்போது கொஞ்சம் மைக், அதான் நம்ம திரு ஸ்டீபன் கூட மெசேஜ் அனுப்பிச்சேன். அவங்களுக்கு கொஞ்சம் உயர்த்தி பேச சொல்லுங்க. கொஞ்சம் ஆடிபிலிட்டி கொஞ்சம் கம்மியா இருந்தது. மைக் கொஞ்சம் ஹெட்போனை மாட்டிக்கிட்டேன். அது கம்மியா இருந்துச்சு. ஓரளவுக்கு எனக்கு இருந்த மாதிரி இருந்தது. அதனாலதான் நான் எதுவும் சொல்ல டிஸ்டர்ப் பண்ணா அவங்க ஃப்ளோ போயிட போகுதுன்றதுக்காக நான் சொல்லல. சரி. அதுதான் விஷயம். இப்போ எனக்கு நீங்க எனக்காக என்னுடைய வேண்டுதலுக்காக ஒரு கவிதை, உங்களுடைய நல்ல கவிதை ஒன்று சொல்லுங்க, நான் கேட்கிறேன். ஜோதி, அந்த ஹெட்போன் ரிமூவ் பண்ணிட்டு டைரக்டா பேசுங்க. நல்லா கேக்குதா? நல்லாவே கேக்குது. ரிமூவ் பண்ணுங்க. நல்லா கேக்குது. ஒரு புக் எடுத்துக்கிறேன். இந்த இடையில யாருன்னா பேச சொல்லாமா? ஒரு மாதவன் இருக்காருன்னு நினைக்கிறேன். பேசுறீங்களா சார்? ஐயா வணக்கம். ரொம்ப ரொம்ப அருமையான நிகழ்ச்சி. தொடர்ந்து கவிஞர் சக்தி ஜோதி அவர்கள் பேசுறதெல்லாம் விடாம எப்போதும் தொடர்ந்து கேட்கிறது. ரொம்ப இலகுவான, ரொம்ப மென்மையான, ஆனா ரொம்ப வலிமையான பேச்சை பேசுவாங்க எப்போதுமே. அது அது அவங்களுடைய ரொம்ப நல்ல பாணி. ரொம்ப இன்னைக்கும் நல்ல சிறப்பான பேச்சு. ரொம்ப அருமையா இருந்தது. விவாதிக்க வேண்டிய செய்திகள் நிறைய இருக்கு. இப்ப எல்லாரும் ஆண்கள் பேசுகிற போது ஆண்களுடைய பார்வையிலே தான் பேசுறோம் அப்படின்னு சொல்றதை விட பேசுறீங்கன்னு சொல்லணும்னா எப்படின்னு தெரியல. அப்படி இருக்கு. அவனா அப்படிதான் இருக்கு. ஏன் இது பேசுறீங்க? ரொம்ப பெண்களுடைய வலிகளை, பெண்களுடைய வேதனைகளை, பெண்கள் தாழ்த்தப்படுகிறார்கள் அல்லது ஒடுக்கப்படுகிறார்கள் அப்படின்னு ஏன் பேசுறீங்க? உயர்வான பெண்களை பத்தி பேசுங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு தலைப்பு கொடுத்தா அவங்க பேசிடுவாங்க. சமகால பெண்களுடைய மேன்மை நிலைன்னு கொடுத்தீங்கன்னா அதை பத்தி பேசுவாங்க. பொதுவா சங்க காலத்துல இருந்து இன்றைக்கு வரைக்குமான சிந்தனை ஓட்டத்தை பேசுகிற போது
இயல்பான நிலையில சமூக நிலையில எப்படி இருக்கோ அதை தான் அவங்க சொல்ல முடியும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் அப்படியே தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடித்ததா இருந்தது இந்த அவையில வந்து இந்த தமிழ் சமூகத்துல வந்து பெண்ணியத்தை வந்து எழுதி தன்னுடைய சிந்தனையால் நிறைய நூல்களை இந்த உலகத்திற்கு, தமிழ் உலகத்திற்கு, இலக்கிய உலகத்திற்கு கொடுத்திருக்கிற பேராசிரியர் பிரேமா அம்மா, முதுபெரும் பேராசிரியர் அவங்க அவங்க தானே அந்த பேராசிரியர்ல இரா பிரேமா இல்லையா அவங்க? ஓ சரி 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 அவங்க சரி, அவங்களுக்கு அது போய் சேரட்டும். பரவாயில்ல, நீங்களும் இருக்கிறீங்க. ஒரு ஒரு அதாவது ஒரு ஒரு குறிப்பிட்ட வயசுல சார்ந்த, நடுத்தர வயசை சார்ந்த கடந்த ஒரு அம்மா, பிரேமா அம்மா இருக்காங்க. இளம் பெண் வந்து பத்மா கலந்துக்கிட்டு இருக்காங்க. இடை பருவத்துல இருக்கக்கூடிய சக்தி ஜோதி பேசியிருக்காங்க. அந்த பொண்ணு, அந்த பத்மா வந்து ரொம்ப ஈடுபாட்டோடு அதை கேட்டுட்டு அதை வந்து விதந்து சொன்னது ரொம்ப உண்மையிலே நல்லா இருந்தது. மகிழ்ச்சி. நானும் சக்தி ஜோதி அவங்களுடைய கவிதையை கேட்க விரும்புறேன். இடையில அழைச்சதுனால நான் பேசுறேன். கேள்விகள் ஒன்றும் இல்லை, ரொம்ப சிறந்த உரை. கவிஞருக்கு பாராட்டுக்கள். நன்றி. மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி மகிழ்ச்சி. முதல்ல வந்து பிரேமா மேடம்க்கு வந்து என்னுடைய நன்றி. ஒரு சின்ன தகவல் வந்து, நம்ம சங்க காலத்துல எழுதினவங்கல வந்து 3 பேர் வந்து மன்னர் குடும்பத்தை சேர்ந்தவங்க, இல்ல பாரி மகளிரையும் நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம சொல்லப்போனா அந்த காலகட்டத்துல வந்து ரொம்ப எளிய குடி அப்படின்னு சொல்லி எடுத்து மன்னர்கள்னா கூட பாரி மகளிரா இருக்கலாம், அது ஆதிமந்தியாக இருக்கலாம். இன்றைக்கு இருக்கக்கூடியது எல்லா நிலையில் இருக்கக்கூடியவர்களும் எழுதிய ஒரே இலக்கியம் தமிழ் இலக்கியம் தான். பெண்களுக்கு இவ்வளவு பெரிய இடம் கிடைச்சது. அதை வந்து நீங்க நினைவூட்டினீங்க, அதுக்கு நன்றி. அந்த சங்க பெண் கவிதைகள் புத்தகத்துல அதை குறிப்பிட்டிருக்கிறேன், நன்றி உங்களுக்கு. அப்புறம் வினைதீர்த்தான் சார் சொன்னது போல எல்லா இடத்துலயும் நிரூபிக்க வேண்டி இருக்கிறதுங்கிறது வந்து ஒரு பாசிட்டிவ் சைனா தான் நான் பாக்குறேன். அது வந்து பெண்கள் வந்து 4 மடங்கு 5 மடங்கு நிரூபிக்க வேண்டி இருக்குது அப்படிங்கிறது வந்து முன்கூட்டியே அனுபவப்பட்டவர்கள் சொல்லும் போது பின்னாடி எங்களை தொடர்கிற பெண்களுக்கு அது ஒரு வழிகாட்டுதலா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பெண்களுக்கு வந்து இந்த உலகம் வந்து ரொம்ப திருமணத்திற்கு முன்பு இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்களுடைய நிலை இன்னும் சொல்லப்போனா நிறைய சிறப்புகளை கொடுத்திருக்கோம்னு சொன்னா கூட, இன்றைக்கு நான் பார்க்கிறேன் நிறைய கிராமப்புறங்கள்ல கூட பெண்களுக்கு ரொம்ப அடிப்படையான சமையல் தெரியல, சமைக்கிறது ஒரு தவறான விஷயம், அல்லது சமைக்கிறதுங்கிற ஒரு இழிவான விஷயம் நினைக்கக்கூடியவங்க கூட இருக்கிறாங்க. அப்போ இந்த பெண்களுடைய மனதுல வந்து ஆண்களோ பெண்களோ 2 பேருக்குமே சமையல் வந்து அவசியம் அப்படின்னு தான் நான் கத்துக் கொடுத்து சமமாக வளர்க்கக்கூடிய இடத்துல இருக்கிற ஒரு ஆள். அப்போ இந்த மாதிரியான இடங்களெல்லாம் நான் பார்க்கும்போது இந்த கேள்வியை நான் முன்வைக்க அல்லது வழிபடுத்த நான் விழைகிறேன். இது ரொம்ப முக்கியமானது. அப்புறம் வந்து எப்போதும் ஆணும் பெண்ணும் சமமே கிடையாது. அது 2 பேரும் உடலியல் கூறு ரீதியாக, அவர்கள் வாழக்கூடிய சூழல் ரீதியாக, வாழ்க்கை முறை காரணமாக வேறுபட்ட இருவேறு இடத்துலதான் நம்ம வாழ்றோம். என்னை பொறுத்த வரைக்கும் பெண் ஆணை விட ஒரு படி மேல். ஆண்கள் இல்லாம பெண்களுடைய உலகம் இல்லை, அது நாங்க ஒத்துக்கிறோம். ஆனாலும் கூட பெண்களுடைய அக இயக்கமானது சரியாக இருக்கும் பட்சத்துலதான் இந்த ஆண் வெற்றியாளனாகவோ தோல்வியாளனாகவோ இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருப்பதோ நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒட்டுமொத்த வரலாற்றை நம்ம எடுத்து பார்க்கும்போது பெண்களுடைய சொல்லப்படாத பேசப்படாத தியாகங்களின் அடிப்படையில தான் இந்த உலகம் இயங்கி இருக்கிறது, வரலாறு இருக்கிறது. ஸோ இதை நம்ம ஏத்துக்க வேண்டியிருக்கு, சொல்ல வேண்டியிருக்கிறது. அப்புறம் பத்மா மேடம் சொன்ன மாதிரி வீக்கர் செக்ஸ்ங்கிறது வந்து எவ்வளவு நாளைக்கு தான் பேசிட்டு இருப்பாங்கன்னா, உலகம் இருக்கிற வரைக்கும் பேசிட்டு இருப்பாங்க. உலகம் இருக்க வரைக்கும் இது போல இன்னும் சிலர் சொல்லுவாங்க. நான் எப்போதுமே சொல்லுவேன், எழுத்தாளர்கள் எல்லாருமே மரணத்தை கண்டு அச்சப்படுறவங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். ஏன் எழுதுறோம் அப்படின்னு சொன்னாக்க, செத்து போக விரும்பல, அதனால எழுதுறோம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஔவையாரின் வெள்ளி வீதியாரையும் ஆதிமந்தியையும் இன்னைக்கு நாம பேசுறோம்னு சொன்னா 2000 வருஷம் கழிச்சு அவங்க நம்மளோடு இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாங்க. இன்னும் 2000 வருஷம் கழிச்சு யாராவது ஒருத்தர் சக்தி ஜோதியை பேசுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் வந்து எழுதிட்டு இருக்கிறேன். அப்போ இது வந்து எல்லா சபையிலையும் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்புறம் இது மாதவன் அவர்கள் சொன்னது போல இந்த மேடை, இந்த தலைப்புங்கிறது ஒரு ஒப்பீடு பண்ணக்கூடிய தலைப்பு. இந்த நிலை என்னவாக இருக்கிறது, சமகாலத்துல நம்ம எந்த இடத்துல இருக்கிறோங்கிறது பேசப்பட வேண்டிய விஷயமும் தான். அப்ப கண்ணை மூடிட்டு எல்லா இடத்துக்கும் நான் வெற்றியாளர் தான். நான் இன்னும் சொல்ல போனீங்கன்னா, நான் சொல்லாத பல விஷயம் இருக்கிறது.
நான் அது சொல்லாதேன்னா இது இது சொல்லப்படக்கூடிய மேடை அல்ல எனக்கு. நான் இந்த ஊர்ல வந்து ஒரு கிராமத்துல இருக்கிறேன். நீங்க ராத்திரி 12 மணிக்கு எங்க வீட்டுக்கு வந்து சக்தி ஜோதி வீட்டுக்கு போகணும்னு சொல்லி ஒரு ஆண் வந்து எந்த வயதுல இருக்கிறவர்களும் எந்த நிலையில இருக்கிறவங்க வந்து சக்தி ஜோதி வீட்டுக்கு போகணும்னா ஊர் அடையாளம் காட்டும், நீங்க போங்கன்னு சொல்லும். இந்த பெண் சுதந்திரத்துல வந்து மிகப்பெரிய ஒரு இடத்தை வெற்றி அடைஞ்சவன் நான் தான். ஆனா இந்த தனிப்பட்ட முன்மாதிரியாக இருக்கக்கூடிய பெண்கள் மட்டுமல்ல இந்த சமூகம். என்னுடைய ஒருத்தியினுடைய வெற்றியோ இந்த ஒருத்தியினுடைய சமூக அங்கீகரிப்போ கூட அது ஒட்டுமொத்த பெண்களுக்கான அங்கீகரிப்பு கிடையாது. என்னை சந்திக்கக்கூடிய பல பெண்கள் சொல்லுவாங்க என்கிட்ட, நீங்க எனக்கு ரோல் மாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய நெருக்கமா என்னோட பழகுற பலரும் சொல்லுவாங்க, ரோல் மாடலா இருக்கீங்க, நீங்களும் தானே எங்களை போல பல பிரச்சனைகளை கடந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க, எப்படி நீங்க இதை கடந்தீங்கன்னு கேட்கக்கூடிய பல பெண்கள் இருக்கிறாங்க, என்னை நேசிக்கக்கூடிய பல பெண்கள் இருக்கிறாங்க. அப்போ நான் சொல்லுவேன், இந்த உலகத்தை நேசிக்கிறவளா நான் இருக்கிறேன்னு சொல்லுவேன். இந்த நேசிப்புன்னு சொன்னாலே கூட நிறைய பேர் கேள்வி கேட்கறவங்க இருப்பாங்க. அப்போ நான் சொல்லுவேன், நான் இந்த உலகம் முழுக்க 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 இந்த உலகத்தை என்னுடைய குடும்பம் அல்லாமல் இந்த உலகம் மொத்தத்தையும் நான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு மேடையில என்னால சொல்ல முடியும், ஒரு கூட்டத்துல பொதுக்கூட்டத்துல சொல்ல முடியும். ஒரு பெண் ஒரு பொது வெளியில வந்து இந்த உலகத்தை நான் நேசிக்கிறேன், உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களையும் அத்தனை ஆண்களையும் எந்த வயதில் இருக்கக்கூடிய ஆணையும் நான் நேசிக்கிறேன்னு சொல்றது எத்தனை பெரிய சுதந்திரம் தெரியுமா? ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் என்கிட்ட நீங்க ஏதாவது உங்களோட ஹாபி என்னன்னு கேட்டீங்கன்னா நான் என்ன தெரியுமா சொல்லுவேன்? சமையல் என்னோட ஹாபின்னு சொல்லுவேன். ஒரு பெண் சமையல ஹாபின்னு சொல்ல முடியுமா? இப்படிதான் நிறைய கேள்விகள் இருக்கு. அப்போ இது என்னை பற்றி பேச வேண்டிய இடம் அல்ல அப்படிங்கிறது ஒரு விஷயம். அப்புறம் ஆடைங்கிறது ஒரு ஆடையே கிடையாது. எனக்கும் கூட பல்வேறு வேறு விதமான சுமைகள் இருக்கிறது. அப்போ ஒரு வெற்றியாளராக வெளியில வந்து நிற்கும் போது அந்த பெண் சொல்லிக்கக்கூடிய விஷயம் 4 மடங்கு சிக்கல்களை 4 மடங்கு அவளுடைய உழைப்பையும் தர வேண்டி இருக்கிறது. அப்போ இந்த இடத்தை எல்லாம் கூட நம்ம பேசணும். இன்னொரு அப்படின்னு நிச்சயமாக பேச வேண்டிய விஷயம் தான் நம்ம பேசுறோம். அப்புறம் அதுக்கப்புறம் கவிதை கேட்டாங்க இல்லையா ஞானசேகரன் அவர்கள் பேசினது வந்து அந்த கவிதை கையில எடுத்த உடனே வந்து ஒரு கவிதை நான் உங்களோட வாசிக்க விரும்புறேன். ஆனா இந்த கவிதைக்கு முன்பு பெரும்பாலும் வந்து கவிதைக்கான விளக்கங்களை சொல்லி வாசிக்கிறது மறந்தில்லை, இருந்தாலும் நான் சொல்ல விரும்புறேன். எல்லா எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பாட்டியம்மா ரொம்ப உடம்பு முடியாம இருந்தாங்க, 2 கண்ணும் தெரியாம ஆயிடுச்சு, படுத்த படுக்கை ஆயிட்டாங்க. அவங்க வந்து தலையணை கட்டில நிறைய காசு சேர்த்து வச்சிருந்தாங்க. அவங்க கிட்ட போய் அவங்க மக கேட்கிறாங்க, அவங்க பொண்ணு கேட்கிறாங்க, எதுக்கு நீ வந்து எந்திரிச்சே நடக்க முடியாது, உனக்கு கண்ணு தெரியல, எதுக்கு உனக்கு காசை வச்சிருக்கிற, காசு எடுத்து என் கையில கொடு அப்படின்னு கேட்கும்போது அந்த பாட்டிமா என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, இது என் பேரன் வரைக்கும் பேரன் கையில தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு குழியில மண்ணு தள்ளுறேன் அவன் தானே அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ நீங்க எல்லா ஆண்கள் கிட்டையும் கேட்டீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு அடுத்து அவங்க இன்னொருத்தர் சொல்லுவாங்க, அவங்க அம்மாச்சியை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க, இல்ல எங்க பாட்டியை பிடிக்கும், அப்பத்தாவை பிடிக்கும், ஏதோ ஒரு உறவு முறைப்பா அம்மா வழியில இருக்கக்கூடிய அல்லது அப்பா வழியில இருக்கக்கூடிய ஒரு மூத்த பெண்ணை தான் சொல்லுவாங்க, தாத்தாவை கூட சொல்ல மாட்டாங்க. அந்த அந்த பெண்ணு என்ன செய்வாங்கன்னா முந்தானையில வந்து ஒரு பைசா முடிஞ்சு வச்சுக்கிற மாதிரி எதையோ ஒரு பொருளை வந்து கொடுத்துட்டு போகதான் விரும்புவாங்க. பெண்கள் எப்போது கொடுக்கிறவங்களா இருக்கிறாங்க, ஆண்கள் வந்து சம்பாதிக்கிறவங்க, சம்பாதிச்சு கொண்டாந்து வீட்டுல கொடுப்பாங்க. ஆனா பெண்கள் வந்து அவங்களுடைய சேமிப்பானது கடைசி நிமிஷம் வரைக்கும் அந்த ஊசி மணி கசிவின் சொன்ன போல கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த கொடுத்துட்டே இருக்கிற விஷயம் கடைசி நிமிஷம் கையில ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லும்போது கூட அவகிட்ட கொடுக்கறதுக்கு ஏதோ ஒண்ணு இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில எழுதப்பட்டது நிலமெனும் நல்லால் அப்படிங்கிற என்னுடைய ஒரு கவிதை. மண் குளிர பொழிகிறது மழை, ஈரத்தில் நனைந்த வேர்களின் மகிழ்ச்சியை கிளை நடுவே மலரும் பூக்கள் பாடுகின்றன. தேன் குடிக்க தேடி வந்த தும்பிகள் கால்களில் மகரந்தத்தோடு அடிவானம் நோக்கி பறக்கின்றன. அங்கிருந்து அவசரம் ஏதுமின்றி எழுந்து வருகிற சூரியன் முகிழ்ந்திருக்கும் காய் ஒவ்வொன்றையும் கதிர்களால் தொட்டு தொட்டு கனியச் செய்கிறான். பகலில் பழுப்பவை அணில்களுக்கும் கிளிகளுக்குமாக எஞ்சியதை தேடி இரவில் வரும் வௌவால்கள். விம்மி தன் விரகம் தணிக்கிறது காடு, காலம் தவறி நுழைகிற கடைசி பறவைக்கும் இலை மறைவில் எங்கோ ஒளிந்திருக்கிறது ஒரு கனி, அவளது நிலத்தில் ஒருபோதும் தவறுவதே இல்லை பருவம். நன்றி. நன்றி. அருமை 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 அருமை. இன்னொன்னு கூட படிங்களேன், இன்னொன்னு கூட ஒரு கவிதை படிங்க. இருக்கீங்களா? புத்தகம் வச்சிருக்கீங்களா? இன்னொரு கவிதை படிங்க, உங்களுக்கு பிடிச்ச கவிதை படிங்க. இன்னும் ஒண்ணே ஒண்ணுதான்.
முகநூல்ல பார்த்தேன். அவங்கள 18,363 பேர் ஃபாலோ பண்றாங்க. எனக்கு அவர்களுக்கு 164 பேர் மியூச்சுவல் ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஒருவேளை 5000 கடந்திருப்பாங்களோன்னு நினைக்கிறேன். இன்னமே பிளாக் ஸ்பாட் வச்சிருக்காங்க. கவிதைகள் இருக்கு. நட்புல வர முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 5000 தாண்டிட்டீங்க பாருக்கு. அந்த ஃபாலோயர்ல இருக்கோம். மகிழ்ச்சி. அவங்களோட முழு செய்தியை நான் சொல்லல, நேரம் இல்ல, சொல்லல. இன்னொரு கவிதை, இது கூட பெண்கள் பற்றின ஒரு கவிதை. இந்த தொகுப்பு வந்து வெள்ளி வீதி அப்படிங்கிற ஒரு தொகுப்பில் இருக்கிறது. இந்த தொகுப்பு வந்து வெள்ளி வீதிங்கிற ஒரு தலைப்பு கூட சங்க பெண் பார்ப்பளவரின் அடிப்படையில வைக்கப்பட்ட ஒரு தலைப்பு தான். ஏன்னா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஆண்களுக்கு எந்த காரணத்துல வேணாலும் சித்தம் பிடிக்கலாம், சித்தம் கலங்கி இருக்கக்கூடிய ஆண்களை நம்ம பார்க்கலாம். நான் பெண்களுக்கு ஒரே காரணம் சித்தம் கலங்கல் தான், ஆண் மட்டும்தான். பிறப்பில இருக்கிறது வேற, ஆனா இடையில வந்து சித்தம் கலங்கிறதுக்கு வந்து ஒரே காரணம். நான் மதுரை வீதியில வந்து நான் ஒரு பெண்ணை நான் பாக்குறேன். பார்க்கும்போது அவங்க சித்தம் கலங்கி இருந்த ஒரு பெண்ணை பாக்குறப்போ, இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு வந்து சித்தம் கலங்கி திரியிறவங்களுடைய பெண்களுடைய எண்ணிக்கைக்கு வந்து பெயரை வந்து தெருக்களுக்கு சூடுவதாக இருந்தால் இந்த உலகம் பத்தாது அப்படின்னு சொல்ல முடியும். அப்படி ஒரு விஷயத்தை தான் நான் அன்றைக்கு ஒரு நாள் நான் நினைவு கொண்டேன். அந்த அடிப்படையில் எழுதப்பட்டது அந்த ஒரு கவிதை. ஆனா இப்போ நான் வாசிக்கிறது வந்து வேறு ஒரு கவிதை வாசிக்க, தேடி தீராத தெருங்கிற ஒரு தலைப்புல வந்து நான் எழுதின கவிதை. அதுவும் படிக்கிறேன். இந்த பிரதான நகரின் வீதிகளில் தன்னிலை மறந்து அலைந்து கொண்டிருப்பவளின் பெயர் ஆதிமந்தியா வெள்ளி வீதியா அறியேன். தொலைத்தவர்கள் எல்லோரும் தேட புகுவதில்லை, தேடுபவர் அனைவருமே கண்டடைவதும் இல்லை. ஆற்றின் கரை நெடுக கலங்கி அலைந்த ஆதிமந்திக்கு கடைசியாக கிடைத்தான் ஆட்டனத்தி. வெள்ளி வீதியோ விரும்பியவனை கண்டாளா என அறிய முடியவில்லை. 2000 ஆண்டுகள் கடந்து இன்றும் இந்நகரின் வீதியில் ஆற்றுப்படுத்துவோர் யாருமின்றி எதையோ தேடி அலைந்து கொண்டிருக்கும் இவளை காணும் போது மனம் பதைக்கிறது. காலந்தோறும் சித்தங்கலங்கி அலைந்து கொண்டிருப்பவர்களின் பெயரை தெருக்களுக்கு வைப்பதென்றால் இப்பையம் போதாது. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. நன்றி. நீங்க உங்களுடைய ஒரு புத்தகத்தை எடுத்து அடுத்தாப்புல ஒரு இது ஸ்டீஃபன் ராஜ் சார் அவங்களுடைய புத்தகத்தையே ஒரு புத்தகத்தை எடுத்து பிரசன்ட் பண்றது மாதிரி ஒரு அமைப்பு வைங்க. இது நேயர் விருப்பம். அவங்களோட புத்தகத்தை சேல்ஸ் போயிடும். அதனால அதெல்லாம் நம்ம வேற விதமான டாபிக் பேசலாம். நிறைய இல்ல காம்ப்ளிமெண்டரி தான் அது. அதாவது நான் நிறைய பார்த்துட்டேன். அதாவது இணையத்துல வர்றதெல்லாம் காம்ப்ளிமெண்டரியா தான் இருக்கு. ஒன்னும் குறையவே குறையாது. அவங்க எவ்வளவு பகிர்ந்தாலும் அது அந்த சேல்ஸ் கூடத்தான் செய்யும். ஏன்னா எழுதுன அத்தனை கவிதையும் படிக்க முடியாது. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கவிதைகள் சிலதெல்லாம் அது ஒரு 10 படிச்சா கூட போதும். அது வந்து இன்ட்ரோடக்ஷன் தான். அதோட வாங்கணும், மத்ததெல்லாம் படிக்கணும்ன்ற ஆர்வம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி எடுத்துக்கலாம் நம்ம. நிச்சயமா நிச்சயம். மகிழ்ச்சிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. கவிதாயினி நல்லா பண்ணீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்தடுத்து நீங்க பேசுறது கேட்க விரும்புறேன். நன்றி, நன்றி, வணக்கம். நன்றி. வேற யாருன்னா பேசுறீங்களா? யாராச்சும் இருக்கீங்களா? முடிச்சுக்கலாமா? நம்ம நேரம் ஆயிடுச்சு, நம்ம முடிச்சுக்கலாங்க. ரைட், ஓகே, மகிழ்ச்சி. ஜோதி, நீங்க அநேகமா தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த தளம் வந்து உங்களை தொடர்ந்து வரவேற்கிறது. இது சொல்லாமல் சொல்லப்பட்ட கருத்து. உங்களை எப்பொழுதும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஆவலுடன். உங்கள் உரையை கேட்க, உங்கள் புத்தகத்தை அறிய, பல விஷயங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள, பல கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள, எதிர்வினையாற்ற, இப்படி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ நீங்க தொடர்ந்து வாங்க. மகிழ்ச்சி. நிறைய உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறோம். இந்த நேரத்தில் எங்களோட கலந்து கொண்டு உங்களுடைய அருமையான உரையாற்றி எங்களை எல்லாம் ஒரு வேற விதமான ஒரு உலகத்துக்கு போட்டு போயிட்டீங்க. உண்மையாவே மகிழ்ச்சியான ஒரு தருணம்.
நாங்க இந்த எங்களோட சீரீஸ்ல இது ஒரு 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 பெரிய பாயிண்டா பாக்குறோம். மேடம் எல்லாருக்கும் தெரியும், கலந்து கொண்டுல உண்மையான ரொம்ப மகிழ்ச்சி. உங்கள் நேரத்திற்கும் உங்கள் உரைக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் அனைத்துக்கும் எங்களுடைய மனமார்ந்த அன்பார்ந்த வாழ்த்துக்கள். உங்கள் சேவை மேன்மேலும் தொடரவும். உங்கள் உங்கள் உரையை அதிகமாக மக்கள் கேட்க வேண்டும். இதன் மூலம் பல கருத்துக்கள் இந்த சமுதாயத்துக்கு சென்றடைய வேண்டும் என்ற கருத்தையும் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்யூமா, தேங்க்யூ. ரொம்ப நல்லது. வணக்கம்.